ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् பூமண்டுமாகும் பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்டுமாறும் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சாத்தேஷ்வபிஜ்ஞः ஸ்வராட் तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारि मृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा करे ईश्वरः सद्यो हृद्य वरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्घलितं फलं सुतमुखात् अमृतजलसंयुतम् पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तम् अनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया करौ अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாளாய். ஆண்டாள் அழகா சொல்றா, வாயினாலே பிரபுவுடைய நாமத்தை பாடு, மனசினாலே பகவானுடைய லீலைகளை ரூபத்தை அவனுடைய அனுகிரகத்தை தியானம் செய் அப்படின்னு சொல்றார். எத்தனையோ பேர் நமக்கு நிறைய காரியங்கள் நல்லது பண்ணியிருக்கா. நம்ம சொல்லுவோம், அந்த சமயத்தில் அவாதான் எனக்கு ஒத்தாசைக்கு நின்னா, அவாதான் பெரிய பலம் எனக்கு. அப்ப அவ பண்ண நல்ல விஷயங்களை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு நாளுமே பகவான் நிறைய நன்மைகள் நமக்கு பண்ணிக்கொண்டே இருக்கான். பகவான் நமக்கு ஒரு நாளும் எந்த விஷயத்திலேயும் கெடுதல் அப்படின்ற ஒண்ணு பண்ணவே இல்லை. சதா சர்வதா நம்முடைய நல்லதை மட்டுமே யோசிக்கிறான் சுவாமி. அதனாலதான் பூலோகத்திலே பகவான் அவதாரம் பண்ணி வந்தான். அதுலயும் கிருஷ்ணாவதாரம் ரொம்ப சேட்டை ஜாஸ்தி. ஒரு சேட்டை எப்ப பார்த்தாலும் ஏதான ஒரு சேட்டை பண்ணிட்டே இருக்கான் பிரபு. இப்ப வீட்லயே எந்த குழந்தையினாலே ரொம்ப ஆனந்தம் இருக்கும்னா அந்த சேட்டைக்கார பசங்களாலதான் ஆனந்தமே இருக்கும். அவ சேட்டை பண்ணாதான் அது பாட்டுக்கு வச்ச இடத்துல வச்சா மாதிரி இருக்கு. அது பாட்டுக்கு சமத்தா சாப்பிட்றது, சமத்தா தூங்குறது அப்படின்னா அது ஒரு ரசம் இல்லை. அது நிறைய சேட்டை பண்ணணும். அது என்ன பண்றதுன்னு நாம ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கணும்.
அப்பதான் அழகு. இது இப்பதான் இதுதான் பண்ண போறது அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியாது. சில குழந்தைகள்லாம் ரொம்ப நேரம் சப்தமே வரலன்னா நமக்கு பயமா இருக்கும், என்னமோ பண்றது வம்பு. சொன்னாலும் அதுக்கு சத்தமே போடல அப்படின்னா சரி என்னமோ வம்பு பண்றது அப்படின்னு ஒரு பயம். அதனால குழந்தைகள் சத்தம் கேட்டுட்டு இருந்தா ஒரு சந்தோஷம். சில குழந்தைகள் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு அதுக்கு 2 நாள் உடம்பு சரியில்லாம படுத்துட்டு கிடக்கும், வீடு வீடாவே இருக்க, எல்லாரும் டல்லடிப்போம். என்னமோ தெரியல குழந்தைக்கு உடம்பே சரியில்லை. எல்லாம் அவரு அக்கம் பக்கத்தில் இருக்கவாளே சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த குழந்தைகள் சேட்டை பண்ற குழந்தைகளை பார்க்கிற ஒரு சுகம், அதை 10,000 பேர்கிட்ட திரும்பி 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 பேசிட்டு இருப்போம். இந்த மாதிரி சேட்டை பண்ணிடுத்து, அந்த மாதிரி சேட்டை பண்ணிடுத்து அப்படின்னு. நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், குழந்தை ஸ்கூல்ல ரிலேஷன் வரும்பொழுது. அப்ப அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது அந்த குழந்தையோட அம்மா சொன்னா, நல்லா பேசுறான், பயங்கரமா பேசுறான். சரின்னு அப்படின்னு கேட்டுட்டேன். அப்ப சொன்னா அவ அப்பா இவனுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பீட்டால ஆயின்மெண்ட் போட்டு கிளீன் பண்ணியிருந்தாங்க புண்ணுல இருந்து. உடனே இதுவா எடுத்து போட்டுட்டதான். உடனே அவ அம்மா சொன்னாலாம், ஏன்டா பையில அப்படி பண்ற, நீ என்ன டாக்டரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குள்ள அவ அப்பா போட வந்தாராம், அப்பா மட்டும் டாக்டரான்னு கேட்டு விடுத்தாங்க. என்ன பதில் நீங்க சொல்லுவீங்க? பதில் பேச முடியாது. குழந்தைகள் யோசிக்கிற லெவல்ல நம்மளால யோசிக்கவே முடியாது முதல்ல. அப்பா அப்படி திரும்ப முடிக்க, அம்மா திரும்ப முடிக்க, 2 பேரும் டாக்டர் இல்லை. டாக்டரா இருந்தாலும் தைரியமா பேசலாம். இதனோடு படிக்கிற அந்த பிள்ளை எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கிறது நான் சொல்றத. அப்ப எத்தனை யோசிக்கிறதுகள் பாருங்க. இதுல யார் உள்ளேந்து இப்படி யோசிக்க வைக்கிறா? பரபிரம்மம் ஹரி. நம்ம யாரும் வெளியேந்து இப்படி யோசி அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஆனா குழந்தைகள் யோசிக்கிறதே அப்படின்னா இப்படி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு உள்ளேந்து ஒருத்தன் சொல்லி தரானே, அவன் குழந்தையா பிறந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டம் பார்த்துக்கோங்க. இந்த குழந்தைகள் இப்படி எல்லாம் பேசணும், இப்படி எல்லாம் சேட்டை பண்ணு, எங்கேயாவது இந்த பிளக் பாயிண்ட் எல்லாம் பார்த்தா கொண்டு எதையாவது சொல்லி விட்டுரும். நமக்கு பக்கு பக்கு பக்குன்னு அந்த காலம் இப்பெல்லாம் பரவாயில்ல, ஏதோ சைல்ட் ப்ரொடெக்டர் எல்லாம் வந்துருச்சு. ஆனா அதையும் தாண்டி உள்ள சொல்கிறவர்கள் வச்சுக்கோங்க. குழந்தைகள் என்னெல்லாம் கவனிக்கிறது, இத்தனோண்டு ஸ்மார்ட் போனை வச்சுண்டு அதுங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன ஃபோல்டர், எப்படி பேட்டர்ன். நிறைய பேர் அந்த பேட்டர்ன் போட்டு வச்சிருப்போம் மொபைல் ஓபன் பண்றது. ஒரு தடவை பார்த்துருந்தா கரெக்டா ஓபன் பண்ணிடுதுகள் குழந்தைகள். நமக்கே பெரியவாள் 2-3 தடவை கேட்க வேண்டியிருக்கு. அப்ப இவ்வளவு சூட்டிகையா இருக்கு, இவ்வளவு சேட்டை பண்றதுன்னா இதுக்கெல்லாம் ஆதியா இருந்தவன் ஸ்ரீகிருஷ்ணன். அதனாலதான் நந்தகோகுல இன்னைக்கு நம்ம போனாலும் கூட நமக்கே ஒரு அந்த ஆனந்தம் தொத்தின்றும். சில இடங்களுக்கு போனோம் அப்படின்னா தானாகவே ஒரு உற்சாகம் வந்துடும். அதுல இந்த கிருஷ்ணலீலா ஸ்தலங்கள் போயிட்டோம் அப்படின்னா எங்கிருந்தோ ஒரு உற்சாகம். கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலே ஒரு உற்சாகம் தொத்தின்றும். சிரிக்க சிரிக்க அனுபவிக்கும்படியான ஒரு லீலை அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ண லீலா. ரொம்ப டென்ஷனும் ஜாஸ்தி. அதுதான் ஆழ்வார்களே பார்த்தோம்னா கிருஷ்ணலீலா பாசுரங்கள் தான் ஜாஸ்தி. ராமலீலா பாசுரங்கள் ரொம்ப குறைவு. ராமன் பெரிய லீலை இல்லை, லீலை பண்ண முடியாது. ஏன்னா மரியாதா புருஷன், தர்மவான், கரெக்டா மூத்த பிள்ளை, ரொம்ப சமத்தா இருக்கணும். கிருஷ்ணன் கடைக்குட்டி, அதனால சேட்டை ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால என்ன சமயத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னா கிருஷ்ணலீலா கேட்கணும். கேட்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ, வேறதானே கேட்பாளா? ஆனந்தமா தன்னை மறந்து சிரிக்கணும். வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும் அப்படின்னு. வாய் விட்டு எப்படா சிரிக்க முடியும்னா மனசு விடுபட்டாதான் வாய் விட்டு சிரிக்க முடியும். மனசு எப்படா பந்தங்கள்ல விடுபடும் அப்படின்னா கிருஷ்ணலீலா கதையை கேட்டோம் அப்படின்னா மனசு தானா விடுபடும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். சில சமயங்கள்ல சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்கல, கவலையோ பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு. ஆனா கிருஷ்ணலீலா கேட்டோம் அப்படின்னா தானா மறந்து போயிடலாம். 2 மணி நேரம் கிருஷ்ணலீலா கேட்டோம் அப்படின்னா சொல்லுவோம் சத்தம் கேட்டா மன சமாதானமா இருக்கு அப்படின்னா எதெல்லாம் மனசை பிடிச்சுட்டு இருக்கோ அந்த பிடியெல்லாம் அப்படி விட்டு போயிடுறது. அப்படியே இந்த கிருஷ்ணலீலா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசை எதெல்லாம் நம்மள பிடிச்சுட்டு இருக்கோ, எதெல்லாம் நம்ம மனசு பிடிச்சுட்டு இருக்கோ அதுல இருந்தெல்லாம் விடுவிச்சு கிருஷ்ணன் நமக்கு தெரியாம நம்முடைய மனசை கொள்ளையடிச்சனால உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு பேர், சித்தச்சோரன் அப்படின்னு பேரு கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ண கர்ணாமிரதத்திலே லீலாசுகர் சொல்றார், பிருந்தாவனம் பக்கம் போகாதே, நந்தகோகுலம் பக்கம் போகாதே, அங்க ஒரு திருட்டு பையன் இருக்கான். என்னடா திருடுவான்? நான் ஹிருதயத்தை திருடிடுவான்.
நான் வந்து மாட்டினுட்டேன், நீ மாட்டிக்காதே அப்படின்ற. உள்ளம் கவர் கள்ளழகர்னு பேர். பெருமாளை போய் திருடன்னு லோகத்துல கொண்டாடுவாளா? எங்க சாமி திருட்டு சாமி யாராவது சொல்லுவாளா? சனாதனமான தர்மம் மட்டும்தான் தைரியமா சொல்லும். அதுலயும் கிருஷ்ணா தான் திருடன், தைரியமா சொல்லலாம். மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளன் ஏலா பொய்கள் உரைப்பான். பொய் பேசக்கூடிய ஒரு சாமி உண்டா? பசங்களை பொய் பேசாதேன்னு கிருஷ்ணா சுவாமி பொய்யை தவிர மெய் பேசினதே இல்லை. அதனாலதான் பகவத்கீதை கூட நிறைய பேர் டவுட்டாவே இருக்கு. அவன் சொன்னா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு. பொய் நம்பி அப்படின்றதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல கிருஷ்ணனுக்கு பெயரே. மெய் நம்பி அப்படின்னா ராமன் மட்டும்தான். பொய் அப்படின்னு யாரா எடுத்து நல்ல பிஹெச்டி பண்ணவா யார் அப்படின்னா கிருஷ்ணன் மட்டும்தான். திருட்டுத்தனத்தை யாரா MBA PhD பண்ணிருக்காங்கன்னா கிருஷ்ணன் மட்டும்தான். இன்னி வரைக்கும் அந்த அவதாரத்தை பீட் பண்றது வேற யாரும் பக்கத்துல நெருங்க முடியாது. இவ்வளவும் பண்ண பிறகும் அவன் மேல எல்லாருக்கும் ஆசை வருமானா அது கிருஷ்ணவதாரத்தை மட்டும்தான். இவ்வளவு திருட்டுத்தனம், இவ்வளவு போய் பேசலாம், ஆனாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கிறது அந்த கிருஷ்ணன் அப்படின்னாலே ஒரு ஆகர்ஷணம். அது எப்படி ஆகர்ஷிக்கலாம் அப்படின்னா, கோகுலத்தில் இருக்கிற வயசானவாளுக்கெல்லாம் இளமை திரும்பிடுச்சு. ரொம்ப வயசாயிடுது அப்படின்னா கிராமத்தில் இருக்க பாட்டிமார்கள்லாம் இந்த ரவிக்க போடாம விரும்ப மாறாப்ப போட்டுட்டு போயிடுவான். இந்த கிச்சாவையை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரவிக்க போட ஆரம்பிச்சுட்டான். இந்த கிருஷ்ணனை பார்த்து 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 அவளுக்கு ஒரு வெட்கம் வந்துடுத்தான். அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். எல்லாம் ரவிக்கு எல்லாம் போட்டு வயதா தாத்தா கேட்கிற என்னடி புதுசா மறைச்சிக்கிறாய் அப்படின்னா, இல்லை இன்னமோ வெக்கம் வந்துடுச்சு. 90 வயசு பாட்டி என்னடி வெக்கம் வந்துடுது அப்படின்னா, என்னமோ தெரியல, நந்த கோபுருடைய பிள்ளை வந்தான், அவன் பிறந்த அன்னைக்கு போய் பார்த்தேன், என்ன ஒரு பார்வை பார்த்தான், அப்போதே இப்படி ஆயிட்டேன் அப்படின்ட்டான். அப்படி என்னடி பார்த்தான்னா, நீங்க முதல் தடவையா அந்த பொண்ணு பார்க்க வந்த போது பார்த்த மாதிரி பார்த்தான்னு. அவ்வளவுதான் பாட்டி. தாத்தா பார்த்தார், இனிமேல் பாட்டியை கிருஷ்ணநாத்துக்கு அனுப்பப்படாது அவர் தீர்மானம் பண்ணிட்டார். ஆனா பாட்டி தீர்மானம் பண்ணா இனிமேல் ஆதிக்கே வரப்படாதுன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். வந்தா தானே இந்த மனுஷனோட இம்சை. அப்படி ஆகர்ஷிக்கும்படியான ஒருத்தன், அதுவும் கிருஷ்ணாவதாரம் ஸ்திரீகளை ஆகர்ஷிக்கிறதுக்காகவே எடுத்த அவதாரம். ஏன் அப்படின்னா, ஸ்திரீகளுடைய துன்பம், ஸ்திரீகளுடைய கஷ்டமெல்லாம் தெரிஞ்சதுனாலே அவர்களுடைய மனசுக்கு ஒரு சமாதானம் கொடுக்கறதுக்காகவே எடுத்த அவதாரம் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். அவ்வளவு விசேஷம். அழகா பூதனா வரைக்கும் எழுதுதா பாருங்க. பூதனா அதிரூப சுந்தரியா ஒரு வேஷம் போட்டு வந்துட்டாளாம். கிருஷ்ணவதாரத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்தான். பகவான் அவளுக்கும் ஒரு அழகா மோட்சத்தை கொடுத்துட்டான். எல்லாரும் இதையே பேசிட்டு இருக்கா. 10 நாள் ஆன குழந்தைய கொலை பண்றதுக்கு பூதனா வந்துட்டான். ஆனா பகவான் வதம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பேய் முளை நஞ்சு அப்படின்றாண்டாள். அவ்வளவு அழகா பேய்முளை நஞ்சு ஊனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணாக்கண் கேளாசெவி அப்படின்ற ஒரு ஆழ்வா. இந்த பூதனைய வதம் பண்றதுக்காக விஷப்பால குடிச்சானே, அவனுடைய உருவத்தை பார்க்கலன்னா அது காணாத கண், அவனுடைய லீலைய கேட்கலன்னா அது கேளா செவி. கண்ணனை காணாத கண்ணண்டா கண்ணே அப்படின்வா. அது என்ன கண்? கண்ணனை பார்க்கலன்னா அது ஒரு கண்ணா? அழகனை பார்க்கல அப்படின்னா அந்த கண்ணுக்கு என்ன பிரயோஜனம்? அவ்வளவு அழகான ஒரு சுந்தர திருமேனி எம்பெருமான். கிருஷ்ணவதாரம் அழகு சொட்ட சொட்ட அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். அதரம் மதுரமா இருக்கான். அது பால் குடிச்சிட்டு ஓரத்தில் அந்த பால் வழிகிறது இன்னும் அழகா இருக்கு பார்க்கறது. இந்த சின்ன குழந்தை சாதாரண எச்சில் வழியும். அவ்வளவு அழகா பெரியாழ்வார் சொல்றார், கரும்பு சாரல்லவா வழியறது அவட உதடலேந்து அப்படின்னு சார், கண்ணல் அப்படி வழியறது அப்படின்னு சார். அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்றான். நல்ல வண்ணமா வளர்ந்து இருக்கான். அது வண்ணம் இனிமேல் வண்ணம் மாறாது. அது நல்ல கண்ணன் கருணியில திரும்பி இந்த வண்ணத்துல போயிட்டே இருக்கு. ஆள் அகலத்துல போயிட்டு இருக்கான். ஒசரத்துல போக மாட்டேங்கிறான், அகலமா போயிட்டே இருக்கான். 5 கிலோ 8 கிலோ 10 கிலோ அப்படி நன்னா வளர்ந்துட்டே இருக்கான். அமக்கலமா இருக்கான். பாக்கரமா அசந்து போறா. அந்த கண் இமைகள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. ஸ்திரீகள்லாம் கொண்டாடுறா. யசோதைய பார்த்து என்னடி தவம் செஞ்சாய் அப்படின்னு சொன்ன, நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கை வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே. பெரியாழா ஒரு பெண் பாவத்துல போய் ஒரு வாத்சல்யத்திலே கிருஷ்ணானுபவத்திலே திளைக்கிறார். ரொம்ப உலகத்துல ஆண்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த தாய்ப்பால் கொடுக்கிறது, இல்லாட்டி ஒரு வாத்சல்யம் பரிவு. இதெல்லாம்
சத்தியமா சுட்டு போட்டாலும் ஆண்களுக்கு புரியவே புரியாது. இந்த குழந்தைகளுக்கு என்னைக்காவது அப்பா அம்மார்கள் சாப்பாடு கொடுத்தா 4 வாய் சாப்பிட்டு போதுங்க, ஓகே போதும் கொடுத்து அப்படின்னு. அம்மாக்களுக்கு தெரியும் இதுக்கு இன்னும் வேணும், விளையாடுறதுக்காக போய் அனுபவம் தான் வச்சுக்கோங்களேன். அம்மாக்கள் என்ன பண்ணாது, அதை பாரு இதை பாரு எதையானு சொல்லி அந்த பெசஞ்ச சாப்பிட்ட வாயில ஊட்டி விட்டுடுவான். புருஷாளுக்கு எல்லாம் கல்விக்கிறார் குழந்தைய கஷ்டப்படுத்தப்படாதுன்னு. கஷ்டப்படுத்த ஒன்றும் விவரம் பத்தல அர்த்தம், அவ்வளவுதான். கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. அந்த குழந்தைகளுடைய புத்தி என்ன, அவளுடைய சரீரத்தினுடைய ஸ்திதி என்னன்ற ஒரு சுவாவமா ஒரு ஸ்வரூபம் தெரிய மாட்டேங்க. நந்தகோபர் வரைக்கும் அப்படிதான், தசரத சக்கரவர்த்தி வரைக்கும் அப்படிதான். இந்த யசோதை இந்த குழந்தைய அழகா என்ன தேய்ச்சி குளிப்பாட்டாள், அது விசேஷம். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல பாட்டிகள்லாம் வருஷ வருஷம் குழந்தைய பெற்றுப்பா, அவளே குளிப்பாட்டுவா. முக்கால்வாசி அது மூத்த பெண்ணு தான் அம்மாவா இருக்கும், அதுவே உட்காந்து எல்லாத்தையும் குளிப்பாட்டி அதுவே வளர்த்துட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் வளரும், இன்னொரு பக்கம் பெற்று போட்டு இருப்பா. அது வேலையா பண்ணிட்டு இருந்தா, அது ஒரு தர்மமா பண்ணிட்டு இருந்தது. சில சந்தர்ப்பங்கள் நான் பார்த்திருக்கேன், அம்மாவும் பொண்ணு 2 பேருமே கர்ப்பவதியா நிற்பா. ஆச்சரியமா இருக்கும். சில குழந்தைகள்லாம் கேட்கும், பாட்டி வயிறு ஏன் பெருசா இருக்கு அப்படின்னு. பாட்டிக்கு சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. உடனே பொண்ணு சொல்லுவா, அம்மா தொப்பையில இருக்க மாதிரியே பாட்டி வயிற்றுல தொப்பையிலேயே ஒரு குழந்தை இருக்குடான்னு. தொப்பையில இருக்க குழந்தை எனக்கு தம்பி தங்க, பாட்டி வயிற்று இருக்கிறது எனக்கு என்ன பதில் சொல்லுவேன். நீங்க நிறைய இருந்திருக்கு இதெல்லாம். இந்த அந்த காலத்து பாட்டிகள் பாவம், ஒன்றும் சொல்ல முடியாது. ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அவளே குழந்தைகள் எல்லாம் குளிப்பாட்ட வேலைக்கு ஆள் வைக்கிற வழக்கம்லாம் கிடையாது. வீட்டுல எல்லாம் கூட்டு குடும்பமா இருப்பா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா சமயத்துல பார்த்தா ஆள் யாரும் இருக்க மாட்டா, ஏதாவது ஒரு வேலையில இருப்பா. வீட்டுல குழந்தைகள் இருந்ததுன்னா 10 பேர் இருந்து வேலை பண்ணாலும் பத்தாது. ஏதோ வேலை வந்துட்டே மூத்திரத்தையும் எடுத்து போட்டு துவைக்கிறதே ஒரு ஆள் வேணும். அது எப்ப போகும் எப்ப துடைக்கிறது, இதேதான் வேலை. மாத்தி 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 எவ்வளவு பண்ணாலும் கடைசியில பார்த்தா ஆத்திர ஸ்திரீகள் எல்லாம் குளிக்கவே மாட்டா, டைமே இல்லை அப்படின்வா. கேட்டா குழந்தை குளிப்பாடும்போது சேர்ந்து குளிச்சுக்கிறேன் அப்படின்வா. அந்த மாதிரி யசோதை கண்ணனை குளிப்பாற்றாளாம். ஜோரா நன்னா பொறுக்க பொறுக்க வெந்நீர்லாம் வச்சுண்டு நுணுக்கிய மஞ்சளால் ரொம்ப அழகா நாக்கு வழித்து நீராட்டும் நம்பிக்கை நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கை. அழகா ஜோரா நல்ல பசுமஞ்சள்லாம் வாங்கி வச்சிருக்காள் அந்த பயலுக்கு, தேய்ச்சி குளிப்பாட்டணும் அப்படின்னு. எதுக்கு குழந்தைக்குமே மஞ்சள்லாம் போட்டு குளிப்பாட்டுவாளா அப்படின்னா, கிருமி நாசினி. இந்த காலத்துல ஸ்ரீகளே பண்றது இல்லை வச்சுக்கோங்க. கிருமி நாசினி பெஸ்ட் ஆன்டி பாக்டீரியல் எது அப்படின்னா மஞ்சள் தான். அவ்வளவு அழகு. யசோதைக்கு என்ன ஆச்சுன்னா, எப்படியாவது இந்த கருப்பை கொஞ்சம் லேசா ஒரு மாநிறமா ஆக்கிட்டோம்னா பின்னாடி கவலை இல்லை. கல்யாணம் பண்ணும் பொழுது அவளுக்கு தெரியல, இந்த கருப்புக்கு தான் பல பேர் வந்து விழப்போறாங்கன்னு தெரியல. அவளும் அழகா மஞ்சள்லாம் எடுத்து பசு மஞ்சளா பார்த்து இந்த கண்ணுலாம் பிச்சுட்டு சாஃப்டா இருக்க தேய்தேன்னு தேய்ச்சி உடம்பு முழுக்க மஞ்சள் காப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அழகா முதல்ல எண்ணெயை போட்டு நன்னா அப்படி வழிக்கிறாள். உடம்பு முழுக்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே முழங்கால போட்டுட்டு இருக்கா. கவுத்து போடுறா, மல்லாக்க போடுறா. பகவான் பார்த்தா இப்படிலாம் நான் படுத்ததே இல்லை. அவர் ஒய்யாரமா இப்படியே உடம்பு அசராம கொடுக்காம இப்படியே படுத்தே பழக்கப்பட்டவர் ஆதிசேஷன் மேல அனந்த சேனனா. ஆனா யசோதி இப்படி கவுத்து போடுறா, நன்னா எண்ணெயை எடுத்து உடம்பு முழுக்க வழிச்சு விடுறா. இந்த பக்கம் திருப்பி போடுறா, உடம்பு முழுக்க வழிச்சு விடுறா. பகவான் இப்படி பார்க்கறான். வைகுண்டத்துல இருந்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாம் எட்டி பார்க்கிறான். பகவான் நீங்க ஏது பார்த்தா, ஒரு நாளாக என்ன இப்படி குளிப்பாட்டி விட்டுருக்கீங்களா அப்படின்னு. உடனே ஸ்ரீதேவி சிரிச்சா, ஒரு நாளாக நீங்க எப்படி இருந்திருக்கீங்களா அப்படின்னு விட்டா. அத்தனை பேரும் பார்க்கிறாளாம். தேவாதி தேவர்கள்லாம் அசந்து போய் பார்க்கலாம். சிவபெருமான்லாம் அப்படி கண்கள்ல ஆனந்த பாஷை எப்படி இருக்கான் பார், என்னுடைய அச்சுதன் எப்படி இருக்கான் பார், பல 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 பலன் ஜொலிக்கிறான் பார் அப்படின்னு சிவபெருமான். பிரம்மதேவர் அப்பப்ப சரஸ்வதி எழுப்புறா, சுவாமி இந்த சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கணும், என்னுடைய கிருஷ்ணன் குளிக்கிறான் பார்த்துட்டு வரேன். மாத்தி மாத்தி எல்லாருமே ஆச்சரியமா அந்த கிருஷ்ணனுடைய ரூப லாவண்யத்திலே மயங்குகிறார்களாம். அழகா யசோத குளிப்பாடுறாளாம். நன்னா பொறுக்க சூட்ட எண்ணெய் போட்டு அழகா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வெந்நீரை விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்லாம் தேய்ச்சி இதை குளிப்பாட்டி நான் கீழே அப்படியே விட தண்ணியெல்லாம் கண்ணங்கரையில் போயிட்டு இருக்கு. அவ்வளவு கருப்பா இருக்கு பையன். யசோத பரவாயில்ல என் பிள்ளை நல்லா சிவப்பாகலான்னு பார்த்தா குளிச்சு முடிச்சோடனே பார்த்தா இன்னும் கருப்பா இருக்கான் பையன். அது எப்படிதான் அந்த கருப்போ தெரியல. அண்டங்காப்பியை விட ஒரு கருப்பு யாருக்கு அப்படின்னா கிச்சாக்கு தான். கரிச்சாங்குஞ்சு அப்படின்னே தெரியவாலாம் கொஞ்சுதான்.
என்ன கனகரேன்னு இருக்கா. கிருஷ்ணன்ற வார்த்தைக்கு கருப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கிருஷ்ணபக்ஷம்னு சொல்றோம் பாருங்க. சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். கிருஷ்ணன் எப்படி இருப்பாங்க, அமாவாசை மாதிரி இருப்பான். அமாவாசை எப்படி இருக்கும் நீங்க வேணா பாருங்க. நல்லா காத்துக்குள்ள போய் நின்று பார்க்கணும். வெளிச்சமே இருக்கப்படாது. மின்மினி பூச்சி வெளிச்சம் கூட இல்லாத ஒரு இருட்டுல அவருக்கு கிருஷ்ணன் இருப்பான். அவ்வளவு கருப்பு பகவான். அந்த மாதிரி அழகா யசோதை குடுப்பாற்றாலாம். நாக்குக்குள்ள கையை விட்டு அப்படி வழிக்கிறாளாம். இந்த டங் கிளீனர் எல்லாம் போட்டு கிளீன் பண்ண தெரியாது குழந்தைகளுக்கு. அம்மாவோட கைதானே அது. வாய் பகவான் ஆன்னு பார்க்கறான். அது சந்து போறான். இப்படி கூட என்ன குளிப்பாற்ற முடியுமோ அப்படின்னு. அதெல்லாம் என்ன தவம் செய்தனை யசோதா. திருப்பதி பெருமாளுக்கு நாக்கு வழித்து விட்டா அப்படி நாக்கு நீரா பயல அப்படின்னா. நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு நம்பி சாட்சாத் ஸ்வயம் பகவான் நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே. இந்த மூக்கு அப்படி ஜம்முன்னு இருக்கா பயலுக்கு. நல்ல தீர்க்கமான ஒரு மூக்கா பயலுக்கு. யசோத அழகா அப்படி குளிப்பாட்டியெல்லாம் விடுறாளாம். நிஜமாக எத்தனை பெரிய பாக்கியம். ரங்கநாதனை குஞ்சு குழந்தையா வந்து நம்ம மடியில தாச்சுண்டு எனக்கு குளிப்பாட்டி விடு அப்படின்னா அப்படி இருக்கும். அபிஷேகம் பண்றதை பாக்குறது அலாதியா இருக்கு. திருப்பதி பெருமாளுக்கு சனிக்கிழமை அபிஷேகம் எல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னா மேனி சிலிர்த்து போகிறது. அந்த சுவாமியை நம்ம மடியில போட்டு இப்படி என்ன தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டினா அப்படி குருவாயிரப்பன் அது இருக்கிறதே 1.5 முழம் தான். அந்த வயலை தூக்கி மடியில போட்டு குளிப்பாட்டி விட்டா எப்படி இருக்கும். உடுப்பி கிருஷ்ணன் அமக்களமா இருக்கானே பிரபு. நம் பெருமாள் பாது பொறுக்க வெந்நீர் விட்டு குளிப்பாட்டுவா. அதுல கூட மூர்த்தி ஒன்னாடு கூட முக்காவசி காலம் மீண்டு போயிடும். நல்ல சாமி அவர் நம்பெருமாள். ரொம்ப ஆச்சாரம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. நம்பெருமாள்லாம் ரொம்ப பழைய புராண மூர்த்தின்றதுனால மேனிக்கு ஒன்னும் ஆயிடப்படாதுன்னு எப்பொழுதுமே இளஞ்சூட்டு வெந்நீர்ல தான் குளிப்பார். அதுலயும் சரி ரொம்ப மேல விட்ட உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லி காலை மட்டும் அலங்கி விட்டுருவா. குளிச்சா மாதிரி கிடைக்கும். இந்த மார்கழி மாசம் 5 பேர் காலம் மீண்டு வந்துடுவா. குளிச்சா மாதிரி காலையும் முகத்தை அலம்பிட்டு வந்துட்டா குளிச்சா மாதிரி அதுக்கு போடணும். அவ்வளவுதான். அதுபோல நம்பெருமாள் ரொம்ப பொத்தி வச்சிருக்காளாம். நம்பெருமாள் அழகா ஈரவாடை சேவை பார்க்க நம்ம ஆழ்வார்த்த நம்மாழ்வாருக்கு அப்படியே அபாரான் இருக்கும். குளிக்கிறதே கொஞ்சம் நேரம் குளிக்கிறதே இருக்கும். அது அபிஷேகம்லாம் தோணாது. பார்க்கறதான அபிஷேகம்னு ஒரு டீசெண்டா சம்ஸ்கிருதத்துல சொல்லிக்கலாமே ஒழிய அந்த ஈரவாடை சேவை நம்மாழ்வார் அந்த கைத்தலத்தை கொண்டு வந்து குழந்தை அச்சோடான்னு உட்கார வச்சு அதுக்கு வஸ்திரத்தை கட்டி விட்டு அப்படியே அந்த அபிஷேகம் பண்ணா சத்தியமா ஒரு குஞ்சு பயில உட்கார வச்சு குளிப்பாற்றான்னு தோணுமே ஒழிய அபிஷேகம்னு தோணாது. அந்த வஸ்திரத்தை வேற கொண்டு வந்து அப்படியே ஒரு பிழிவா ஈரவாடை சேவைன்னு இந்த ஆழ்வாத்திரம்ல நம்மாழ்வார் திருமணில பட்ட அந்த வஸ்திரத்தினுடைய அந்த ருச்சியே தனிதான். அந்த மாதிரி யசோதை இந்த குளிப்பாட்டி விடுறா. இந்த துணியை டெய்லி அழகா துவைக்கிறதுக்கு போடுறா. ஒவ்வொரு கோபியா டேர்ன்ல வராளாம். நான் துவைக்கிறேன். சரி யசோதை ஏதோ நம்ம குழந்தை மேல ஆசைப்பட்டு துவைக்கிறான்னு பார்த்தா ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு கோமணமா காணாம போயிட்டு இருக்கு. இப்ப குருவாயூர்ல போனோம்னா என்னடா வாங்குவோம்னா அந்த குருவாயூரப்பன் கட்டிட்ட கோமணத்தை தான் பத்திரமா வாங்கிட்டு வருவோம். வேற எதுவும் வாங்க மாட்டோம். அதையும் மக்கள் கொண்டு போய் கல்லா பெட்டியில தான் வைத்திருச்சு. பெரிய கஷ்டம். எல்லாத்தையும் ஒரு கல்லாபடியில வச்சு அந்த தனம் பெருகணமா. கிருஷ்ண தனம் அல்லவா பெருகணும். நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தையா கோமணத்தை எடுத்துட்டு போயிடுறா. யசோதை என்னடி இது 10 கோமணம் உனத்தின்றேனே ஒன்னுத்தையுமே காணலையே அப்படின்னாங்க. நான் காத்துல பறந்து மேற்கொண்டு யசோதை அப்படின்றாள். காத்துல பறந்து போனது நீ பாத்தியா? பார்த்து அப்பேண்டி பிடிக்கல. அது அப்படியே பக்கத்தாத்துக்கு போயிடுச்சு. கீழே விழுந்த துணியை போய் யாரா எடுப்பாளா அப்படின்னா யசோதை பார்த்தா பக்கத்தான் உண்டாந்தான் அதான் எடுக்கல. எவ்வளவு எடுத்து வச்சிருக்கா. சில பேர் மடிப்பை இப்படி சொருகி வச்சிருக்காங்க இடுப்ப. என்னடே இதுன்னா அதுவா கிச்சாவோட துணி. எதுக்கு நீ ரொம்ப பழசா போயிடுது, நான் ஒரு புது வஸ்திரம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த துணி எடுத்து மடிச்சு வச்சுக்கலாம். கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட ஒரு வஸ்திரம். அது ஒரு தனி சுகம் தானே. ரங்கநாதனுக்கு சாத்திட்டு ஒரு சுகம் தானே. அது திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன்லாம் மேல சாத்தி விட்டுடுவா. சாத்தும் போது வெள்ள விளையாண்டு தான் இருக்கும். திரும்பி வரும்போது கரையோட தான் வரும். அந்த கரை போகவே போகாது. போய் அனுபவத்துல சொல்றேன். நீங்க எதை வேணா போடுங்க அந்த கரை போகவே போகாது. கரை நல்லது. பத்மநாபர் கரை அப்படியே இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி இந்த கிருஷ்ண வஸ்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கிறேன்னா பிரம்மம் ஸ்வயம் பிரம்மம்னு தெரியாது. ஆனா அவனுடைய வஸ்திரத்தை தொட்டாலே ஒரு சந்தோஷம். அவனுக்கு அழகா இதுக்கு மை தீட்டி விட நம்ம சொல்லும்போது ஏற்கனவே கருப்பா தானே இருக்கு. அதுல வேற யசோத மைய தீட்டி ஒரு திருஷ்டி போட்டு வைப்பா. பக்கத்தாத்து பாட்டி சொன்னா இதே பண்ண ஓவரா தெரியலடி
ஏதோ வெள்ளை வெள்ளையும் சொட்டவாழை குட்டி மாதிரி இருந்தா ஒரு திருஷ்டி போட்டு வச்சிருந்தா கண்ணு தெரியும். நல்ல கண்ணகரையில் ஒரு திருஷ்டி போட்டு அவசியமா அப்படின்றான். அதனால ஒரு மாமி பார்த்தா சேப்பா போட்டு வச்சுட்டா திருஷ்டி போட்டு. அப்பதான் தெரியும் கொஞ்சமாவது அப்படின்னு விட்டாளாம். அப்படியும் தெரியலையா ஒரு பாட்டி பார்த்தா விபூதி எடுத்து திருஷ்டி போட்டு வச்சு விட்டா. வெள்ள வெள்ளையே நல்லா பிடிச்சுன்னு இருக்குடி அப்படின்னு விட்டாளாம். திருவிடந்தை போனோம்னா திருஇடை எந்தை, இந்த திவ்யதேசம் பேரு திருவிடந்தை ஆயிடுக்கிறது. திருவிடந்தையில போனா பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் பேர் உற்சவர். கன்னத்துல தாட பொட்டுல மாமியார் வச்ச போட்டு அப்படி வச்சிருக்கா மாமியார். இன்னி வரைக்கும் அந்த பொட்டு அழியவே இல்லை, பர்மனண்டா செட்டில் ஆயிடுச்சு. இப்படி யாரும் ஒரு திருஷ்டி போட்டு வச்சு நான் பார்த்ததே இல்லை. இத்தனை வருஷம் இவ்வளவு திருமஞ்சனமான பிறகும் சுவாமியுடைய அந்த கன்னத்துல திருஷ்டி போட்டு, அதுதான் அழகே சுவாமிக்கு. அந்த மாதிரி யசோதை அலங்காரம் எல்லாம் பண்ணி அனுபவிக்கலாம், ரசிக்கணும் இல்லையா? பகவான் அனுபவிக்கிறதுக்கு ரசிக ஸ்வபாவம் வேணும். ஏதோ கோவிலுக்கு போனோம், ஏதோ கன்னத்துல போட்டுட்டோம், ஏதோ கற்பூர ஆரத்தியை பார்த்தோம், ஏதோ சேவிச்சோம், ஏதோ பிரசாதம் வாங்கிட்டோம் வரப்பட ரசிக்கணும். ரசிக ஸ்வபாவம் இருக்கிறவாளுக்கு தானே பகவான். அதனாலதானே குலசேகராளர் அவ்வளவு அழகா புலம்புறார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. வேற ஒண்ணும் வேண்டாம்பா, உன் பக்கத்துல ஒரு படியா கிடந்து உன் பவளவாய பார்த்தா போதும். ஆண்டாள் சொல்ற, ரங்கனை பார்த்து சொல்ற, குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என் அரங்கத்து இன்னமுதர். என்ன வார்த்தை! அழகு 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 அழகுன்னு வர்ணிச்சு மயங்கி போறான். அத்தனை அழகு. அச்சோ ஒரு அழகியவா அப்படின்ற ஆழ்வார்கள் நாகை பெருமாளை பார்த்து. அப்ப அந்த சுவாமியுடைய ரூப லாவண்யம் அங்குலம் அங்குலமா ரசிக்கிறாய் யசோதை. அது தூச்சு போகிறது, ஆய் போகிறது, அதெல்லாம் அலம்பி வச்சுண்டு ஆனந்தமா அதை மடியில வச்சுண்டு அதை தூளியில போட்டு, இதுக்கு தூளி ஒரு பெட்ஷீட் வச்சு கட்ட, புடவையெல்லாம் கட்டினா வெயிட் தாங்க மாட்டேங்கிறது. ஆத்துல இருக்க பெரிய கம்பளியெல்லாம் எடுத்து அதை வச்சு தூளி கட்டி தாளாட்டெல்லாம் பாடுறாங்க. யசோதைக்கு பெருசா கானமெல்லாம் தெரியாது. ஆனா நிஜமாவே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அம்மா என்ன பாடுறாளோ அதுதான் பாடு. அதுலயே தூங்கி போயிடும். அந்த கிண்ணி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. அம்மாவுக்கு பெருசா பாட்டே தெரிய வேண்டாம், பெரிய சங்கீத ஞானமே வேண்டாம். அம்மா இது தூங்கணும்னு சொல்லி என்ன பாடினாலோ அதுதான் குழந்தைக்கு தானாட்டு. அதெல்லாம் நிஜமாவே அதெல்லாம் வாத்சல்யத்தினுடைய பலம். நீ எவ்வளவு வேணா நல்ல சங்கீதம் போட கூட குழந்தை அழுதுட்டே இருக்கும். அது அம்மாவோட குரலை கேட்டு எடுத்தா தூங்கிடும். அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங் மாறிவிடும். அம்மாவோட குரல் கேட்டதுன்னா எங்க அம்மா, அது அம்மாவுடைய பழைய துணியில படுத்துட்டு இருக்குன்னா அம்மா வேலையே படுத்துட்டு இருக்கிறதா ஒரு சுகம். அம்மா கைக்கு ஏறு எடுத்தனா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆனந்தம். அம்மா இடுப்புல எடுத்தா ஒரு திமுறே வரும், போ அப்படின்னு. அப்பா முதற்கொண்டு எல்லாரும் தள்ளிவிடு. ஏன்னா அந்த வாத்சல்யம் கர்ப்பத்துல சம்பந்தத்தினாலே அதன் மேல அப்படி ஒரு ஈர்ப்பு குழந்தைகளுக்கு சுவாவமா. மனுஷ குழந்தைகள்னு இல்லை, எல்லா குழந்தைகளுமே பாருங்க, நாய் குழந்தையா இருக்கட்டும், பூனை குழந்தையா இருக்கட்டும், அதாவது அம்மாவிடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கும் பாருங்க. அது அந்த கோழி குஞ்செல்லாம் பார்க்கணும், இந்த அம்மாவோட அழகா குடுக்குன்னு ஓடும். அது அம்மா நின்னா நிற்கும். அது நிஜமாவே ரொம்ப அழகா. அதெல்லாம் தான் பகவான் என்ன அழகா. அந்த வாத்சல்யம்ன்ற ஏதோ மனுஷாளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசிகளுக்கும். பெண் சிங்கங்கள்லாம் ஆண் சிங்கங்களை பக்கத்துல விடவே விடாது. சிங்கக்குட்டி வளர்ற வரைக்கும் ஓடி போயிடு அப்படின்னு துரத்தி விட்டுரும். யானை முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம் அந்த அம்மாவோட தான். அதுவும் சில சமயங்கள்ல பெரிய காடுகள்ல டிஸ்கவரி சேனல்ல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். பெரிய பெரிய காடுகள்ல அந்த வறட்சி வந்துடும் வெயில் காலத்துல. அப்ப மைக்ரேட் ஆகி போகும், இடம் விட்டு இடம் பெயர்ச்சி போகும். யானைகள்லாம் பல 1000 கிலோமீட்டர் நடக்கும். இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாத குட்டி யானை நடக்கும். நடந்து போய் டயரா விடுத்து உட்காந்துரும். அம்மா பின்னாடி வந்து துதிக்கல அப்படி தள்ளி தள்ளி விடும். அப்படி தோலை கட்டி கட்டி பிடிச்சிக்கும், இப்படி தடவி கொடுக்கும், உடனே திரும்பி நடக்கும். இப்படி நடத்தி 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 அழிச்சுட்டு வரும். நிஜமாவே அழுகியே வந்துடும் நமக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மனுஷாதான் பார்த்து பார்த்து கவனிக்கணும், ஜீவராசிகள் அப்படி கவனிக்கிறது. அந்த யானை அந்த குட்டியை எழுப்புறது அழகா இருக்கும். சமயத்துல சேத்துல இறங்கிட்டு மாட்டின்றும். இந்த யானை அதோட அம்மா தள்ளி தள்ளி விடும், போ 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 போ. அதுக்கு ஒரு முயற்சி. எத்தனை பேர் பார்த்திருக்கேன்னு தெரியல. இந்த பூனை எல்லாம் பூனை குட்டியை வளர்க்கும். அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கும், எப்படி வேட்டையாடுறது, எப்படி சாப்பிடுறதுன்னு. இந்த ஓணான் அந்த மாதிரி ஜந்து கிடைச்சதுன்னா ஓங்கி அடிக்கும், செத்து போகாது. ஒரு அரை மயக்கத்துல இருக்கும். அரை மயக்கத்துல இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெரிஞ்சு ஓடும், ரொம்ப வேகமா ஓட முடியாது. அப்ப இந்த குட்டி பேர் அதை பிடிச்சு பிடிச்சி ட்ரை பண்ணி விளையாடும். அதுக்கு கஷ்டம் வச்சுக்கோங்க, ஆனா இது ட்ரைனிங் கொடுக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த அம்மா அந்த சின்ன பூனைக்குட்டிக்கு எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுக்கிறது நிறைய இருக்கு. பகவான் அவ்வளவு அழகா லோகத்தை சிருஷ்டிச்சிருக்கான்.
அந்த மாதிரி ஜோர ரசிக்கணும். அப்ப இத்தனையும் ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரம்மத்தை எப்படி ரசிப்பா? திருப்பதி பெருமாள் ஒரு மணி நேரம் உட்காந்து பாருங்கன்னா எவ்வளவு ஆனந்தமா நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. நமக்கு இந்த ஜரகண்டி தான் லைக் வச்சுக்கோங்க. இந்த 1 செகண்ட் 30 செகண்ட் பார்த்தா தான் நமக்கு 2 நிமிஷம் நின்னோம்னா யாரும் பார்க்க மாட்டோம், வெட்டி கதை பேசிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த க்ஷணத்துல அந்த சுவாமியை பார்க்கணும். பரபிரம்மத்தை மடியில போட்டு பாக்குறா யசோதை, பக்கத்துல படுக்க வச்சுட்டு பால் கொடுத்து பாக்குறா யசோதை, ஆனந்தமா அனுபவிக்கிறா, எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறா, மடியில போட்டுட்டே இருக்கா. எல்லா கோபிகளும் வரா போரா பாக்குறா. ஆணொப்பார் இவன் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. இதேதான் மாத்தி 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 குழந்தைகள் நந்தகோபுரம் அழகா தூக்கி வச்சுக்கிறார், மடியில வச்சுக்கிறார், தூக்கி வச்சுக்கிறார். தலை நிக்கலையாம் பயலுக்கு, இன்னும் ஜாகிரதையா பிடிச்ச நந்தகோபுரம் நீ வச்சுக்கோ அப்படின்றார். அழகா கொஞ்சறார், கெஞ்சறார், சிரிக்கிறார், தேமேன்னு படுத்துக்கிறது பய. கரெக்டா அப்பா மடிக்கு வந்தோன்னு சூச்சு போகிறது. அது இப்படிதான் போகும்போது தெரியாது. ஆனந்தமா எல்லாம் பண்றது, பரம சந்தோஷத்தை தலைக்கிறார். நாள் ஓடிண்டே இருக்கு, இன்னும் பேர் வச்ச பாடா இல்லை. ஒரு பேர் வைக்க வேண்டாமா? புஜ்ஜு குட்டி, சமத்து குட்டி, கண்ணு குட்டி, வெள்ளை கட்டி, சக்கரை கட்டி, என்னெல்லாம் வருது. ஒரு பாட்டி என் எருமை கண்ணுக்குட்டி அப்படின்றார். சமயத்தை ஆரம்பிச்சோம்னா என் எருமை கண்ணுக்குட்டின்ற, அவாத்தி எருமை கண்ணுக்குட்டி இதுவும் ஒரே கலரா இருக்கான். எல்லா யசோதையுமே அருமை கண்ணுக்குட்டி அப்படின்றார். யசோதா அந்த என் எருமை கண்ணுக்குட்டி அப்படின்னு பைய பார்த்தேன். என்ன பார்த்தா உடனே சர்ன்னு உச்சாடிப்பான். நேர பெரிய பழிவாங்கிறது எதிரா அப்படின்னா அவன் மேல உச்சாடிக்கிறது தானே. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்திருக்காரு. நேர அவன் மேல உச்சா அடிக்கிறான். அழகா என் எருமை கண்ணுக்குட்டின்னு யசோதை இப்படி போகிறத பார்த்துட்டு என் எருமை கண்ணுக்குட்டி அப்படின்றாள். உடனே பிரபு பார்க்கறான் ஆச்சரியமா. நேர எருமை கண்ணுக்குட்டி போறான் அப்படின்னு சிரிக்கான். நேர வாய்க்குள்ள சூச்சு அடிச்சுட்டான். பாட்டி வெளியில கூட போய் சொல்ல முடியல, எவ்வளவு வெக்கமா இருக்கும். தெரியாதனமா ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு தோழி கிட்ட போய் சொன்னான், வாயில சூச்சு போயிட்டாண்டி, நீ வாய புலந்து ஏன் நின்னாய் அப்படின்ட்டான். என்ன பதில் சொல்ல முடியும்? சில விஷயங்கள் சொன்னாலும் அசிங்கம் தானே. அன்னிலேருந்து அவளுக்கு சூச்சு பாட்டின்னு பேர் வந்துடுச்சு. அவாத்து பேர் ஊர் ஒருத்திக்கிட்ட சொன்னா ஊர் முழுக்க பரவிடுது. அழகா ஒரு நாள் பேரன் தூங்கி, இந்த பாட்டி தூங்கிட்டு இருக்கா, பேரை வந்து எழுப்புறா. என்னடா கொஞ்சம் வாய தர அப்படின்னா, எதுக்குறாங்க சூச்சு போகணும். பாட்டி ஏண்டா என் வாயிலாம் சூச்சுமா, கிச்சா போனா மட்டும் உச்சா போனா சும்மா இருக்க, நான் போகப்படாதான். என்னத்தை சொல்ல முடியும்? கிருஷ்ணன் பண்ண வேலைகள் அநியாயம், ஆனா அதான் சுகம். இப்படி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கான். நாளொரு மேனியும் பொழுதுற வண்ணமா கஷ்டப்பட்டு ஒரு நாள் அப்படி இப்படி ரொம்ப பிரயத்தனப்பட்டு அப்படி கவர்ந்துட்டான் பையன். அந்த கவர்ந்துட்டானா பரம சந்தோஷம். கிச்சா கவர்ந்துட்டான். அது நல்ல கொழுக்கு முழுக்கு சரீரமா ரொம்ப பகுசிரமப்பட்டு கவர்ந்துட்டான். பரபிரம்மத்துக்கு கவர்ந்துக்க தெரியாதா அப்படின்னா பகவான் ஒன்னும் தெரியாத பாலகனாகவே நடிச்சுட்டு இருக்கான். அதனால அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்துக்கு வந்துட்டான். ரசிக்கிறாளாம். அவளுக்கு கிருஷ்ணனாலே தனக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல. இப்ப நம்ம எல்லாம் கோவிலுக்கு போறோம்னா இந்த கோவிலுக்கு போனா இந்த பிரயோஜனம்னு தானே போறோம். அப்ப என்ன ஆகுறது? அந்த பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரீதி இருக்கு. அந்த பிரயோஜனம் நடக்கல அப்படின்னாலும் ஒரு வெறுப்பு வந்துடும். சுவாமியை ரசிச்சு அனுபவிக்கிறதுக்காக அல்லவா போகணும். அப்பதானே அழகு. இப்ப ஸ்ரீரங்கம் போறேன், எதுக்கு போறேன்? சுவாமியை பார்க்க போறேன், அவ்வளவுதானே. ஒரு காரணம் வேணுமா? கோவிலுக்கு கோவில் நமக்கெல்லாம் ஒரு காரணம் தேவைப்படுறது. ஜோசியர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை கிடைக்கணும், குழந்தை நல்லபடியா கல்யாணம் ஆகணும், ஏதோ ஒரு லோகாயுதமான ஒரு பிரயோஜனம் அவசியமா இருக்கு. அது தப்புன்னு சொல்லல, அதுவும் ஒரு விதமான பிரார்த்தனை தான். அதையும் தாண்டி சுவாமியை ரசிக்கிறதுக்கு சும்மா அப்படி போகணும். இப்ப எங்கேயோ வெளியில போறோம், நமக்கு வேண்டப்பட்ட வீடு பக்கத்துல இருக்குன்னா அப்படி உள்ள போறோம், ஒரு தூரம் வந்து அப்படி ஒன்று பார்த்துட்டு போலான்னு தோணிட்டு அதுக்காகத்தான் வந்தேன். அந்த மாதிரி சும்மா போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு, நல்ல பக்தர், தோணித்தான் திருப்பதி கிளம்பி போயிடுவார். அவ்வளவுதான். எதுக்கு திருப்பதி தான் தோன்றது பெருமாளை பார்க்கணும், அவ்வளவுதான், கிளம்பி போயிடுவார். அது என்ன நாள் என்ன கிழமை கூட்டம் இருக்குமா அதெல்லாம் கவலையே இல்லை. திருப்பதி எப்ப போகிறதாலும் ரெடி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எப்ப போனாலும் பன்றிபுரம் ரெடி. எப்ப வேணாலும் பன்றிபுரம் டக்கு டக்குன்னு கிளம்பி போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் 2-3 பேர் இருக்கா, வாரம் அகோபிலம் போயிட்டு வருவார். நான் ஒரு தடவை போயிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு 10 மாசம் கழிச்சு போனா போன்ற மாதிரி ஆயிடுச்சு உடம்பு. ஆனா அவ வாரம் அகோபிலம் போறவா உண்டு, வாரம் திருப்பதி போய் பெருமான சிரிக்கிறவா உண்டு. சனி ஞாயிறு லீவா உடனே திருப்பதி போயிடலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தோணாது. அப்ப அந்த ரசிக ஸ்வபாவம் ரசிக்கணும். கோவில் போகிறதுக்குன்னா பகவான் ரசிக்கணும். பாதாதி கேசம் கேசாதி பாதம் ரசிக்கணும்.
கோவில தூண் தூணா ரசிக்கணும். ஒவ்வொரு தூணையும் அவ்வளவு அழகு இருக்கு, அத்தனை லீலைகள் இருக்கு. எத்தனை அழகு உலகத்துல நீங்க எந்த மூலையில போனா இந்த மாதிரி கிடையாது. அவ்வளவு கோவில்கள் இவ்வளவு அழகா பண்ணிருக்கா. அந்த சில்ப சாஸ்திரம் முதற்கொண்டுலாம் இவ்வளவு ரசிக ஜனங்களா இருந்திருக்கா பாருங்க. நம்ம பெரியவன் எத்தனோட்டு கோவில் கட்ட தெரியாதா? இவ்வளவு பெரிய கோவில் கட்டணுமா? ஸ்ரீரங்கம் 135 ஏக்கர். எங்க சந்நிதி இருக்குன்னு ஸ்ரீரங்கத்திற்கு வாழ்க்கை ஓரளவுக்கு தெரிஞ்சா பெரிய விஷயம். மற்றவர்கள் தான் தெரியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சன்னதி, தடிக்க விழுந்த ஒரு சன்னதி இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயில் எவ்வளவு பெருசு. இனிமேதான் நம்மளால கட்டவே முடியாது. இருக்கிறத மெயின்டைன் பண்ணோம்னா போதும். எத்தனை குடைவரை கோவில்கள், எவ்வளவு அழகு, எத்தனை ஜோரா இருக்கு. திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், சுவாமி மலையா இருக்கட்டும், எந்த கோயில் வேணா போங்கோட எத்தனை அழகு. சொட்ட சொட்ட ரசம் ரசமா ரசிச்சு ரசிச்சு. திருக்குறுங்குடி இத்தோடு மினியேச்சர் சிற்பங்கள் கிருஷ்ணலீலா எவ்வளவு அழகா பண்ணிருக்கா. ஸ்ரீவைகுண்டம் போகணும். திருக்குறுங்குடியில எல்லாம் போனோம்னா அந்த உள்ளுக்குள்ள யாழி வாயில ஒரு பால் உருளும், எடுக்கவும் முடியாது. ஆனா உள்ள நல்லா உருட்டி பார்க்கலாம். அது மாதிரி தாராசுரம் நினைக்கிறேன், ஒரு சிவன் கோவில்ல லைனா பில்லர்ஸ் உண்டு. அதுல ஒரு பில்லர் கீழே கேப் உண்டு. ஒரு பேப்பரை அப்படி விட்டு அந்த பக்கம் எடுக்கலாம். பில்லர் எப்படி மேலே தெரியல, இன்னும் நிக்கிறது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்ன அழகான டிசைன். ஊத்துக்காடு போய் பார்க்கணும். காளியை நடத்தின கிருஷ்ணன், அவன் காலுக்கும் பாம்புக்கும் நடுவில் ஒரு கேப் உண்டு. அந்த கேப்ல அப்படி பேப்பரை விட்டுட்டு எடுப்பார். அது எப்படி அந்த போர்ஸ் அப்படி நிக்கிறான்னு தெரியல. அழகு. அப்ப இதெல்லாமே அழகு அப்படின்னா அப்ப சுவாமி எத்தனை அழகா ரசிக்கிறானாம் கோகுலத்து ஜனங்கள். இவன் அழகா குப்புறத்து விட்டானா, கஷ்டப்பட்டு தலையெல்லாம் தூக்கி பார்க்கறான். மொழி கீழே முட்டின்னு எடுத்து ஓ அப்படின்ற வீண அழகான். உடனே தூக்கி எடுத்து சமாதானப்படுத்தி வேலை கையெடுத்து முன்னாடி வச்சுக்கணும், அப்புறம் தலையை தூக்கணும். இதெல்லாம் சொல்லி குழந்தைக்கு புரியுமா? யசோதை ரொம்ப நாளா மலடியா இருந்து பெற்றதுனால அந்த சின்னது கூட அவளுக்கு வலிக்கிறதான். அதான் பெரியவாள்லாம் சொல்லுவா, ராஜாவுக்கு பிறக்கிறத மலடிக்கு குழந்தையா பிறக்கணும், அப்பதான் தாங்குவாள். நிஜமாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படி தாங்குவா. யசோதை பதறாளா. பக்கத்துல இருக்க பாட்டிகள்லாம் சொன்னாடி எல்லா குழந்தையுமே குப்பிடுத்துனா இப்படி தாண்டி முட்டிக்கும். பாவம் என் பிள்ளையோட மூக்கெல்லாம் சிவந்து போயிடுது அப்படின்னு. உடனே ஒரு பாட்டி கிண்டலா சொல்ல, இப்பயாவது சிவந்தது சந்தோஷப்பட்டுக்கோ. இந்த மாதிரி ஏதானம் பண்ணி உன் பிள்ளை சிவந்தாதான் விட்டு யசோதை அழறாளாம் அழறாளாம். உடனே போய் ஒரு ரூபாய் முடிஞ்சு ஓரத்துல வைக்கிறாளாம். எதுக்குடினா என் பிள்ளை முட்டிக்காம இருக்கிறதுக்காக சுவாமி. ஒரு பாட்டி தலையை முட்டிண்டா. என்னத்த சொல்றது அடி, இதெல்லாம் யதார்த்தம் டி, இயற்கை டி, சாதாரணமா நடக்கிற விஷயம் டி. இல்ல இல்ல என் பிள்ளை பாவம். அதுக்காகவே யசோதையை பிளாக்மெயில் பண்றதுக்கு அப்பப்ப முட்டிக்கணும். வீல் 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 அழறான். சுவாமிக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இவன் குப்புறத்தின்ற நாள் அழகா இவனுடைய நட்சத்திரமும் சேர்ந்து வந்துடுத்தான். உடனே ஜோரா ஒரு விளையாட்டு ஏற்பாடு பண்ணிட்டான். என்ன விளையாட்டு? அவள் கிருஷ்ணனோட விளையாடணும். உடனே நந்தகோபர் சொல்லிட்டார், இன்னைக்கு எங்க ஆத்துல சாப்பாடு என்ன விசேஷம்னா கிருஷ்ணன் கவர்ந்துட்டான். அவ்வளவுதான். இது விசேஷமா? கிருஷ்ணன் கவர்ந்துட்டானா உடனே விசேஷம். ஊர் முழுக்க தோரணம் கட்டியாச்சு. நந்தகோபர் எங்க ஆத்துல சாப்பாடு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். சில மாமிகள்லாம் அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சமைக்க போயிடுச்சுன்னா கிருஷ்ணன் காலில் வந்து சொல்லுவாங்க ரகசியமா, கையில இன்னைக்கு தான் பண்ணுடா, சமைக்க மனசே வரமாட்டேங்கிறது, நீங்க ஏதாவது பூசா பண்ணா நந்தகோபர் சாப்பாடு போட்டுருவார், இன்னைக்கு ஆத்துல பானை வைக்க வேண்டாம் அப்படின்வாங்க. இது அன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணுமே பண்ணாரு. என்னைக்காவது ஒரு நாள் மாமி யாராவது சொந்தக்காரெல்லாம் ஒரு நாள் பார்த்துட்டு யாராவது வரானா ஸ்பெஷலா சமைப்பா. அது எப்படியோ தெரியாது. ஆத்துக்கு விருந்தாளி வரான்னா அன்னைக்கு மட்டும் சாப்பாடு ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் அமையும். அது ஆத்திரத்துல பண்ணாலும் சரி, அவசரத்துல பண்ணாலும் சரி, வேகமா பண்ணாலும் சரி, அது என்னமோ தெரியாது, அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அது எப்படியோ தெரியாது. அது எல்லா ராத்திரியும் இது பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். மற்ற நாள்லாம் எவ்வளவுதான் பார்த்து சமைச்சாலும் ஏதானு ஒன்று சொல்லிட்டு இருப்பா. ஏடாகுடமா பண்ணோம்னா ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னா இது உலக சுபாவம். இந்த மாமி என்னைக்கா பக்கத்துல இருக்க அந்த கோபிகள்லாம் இன்னைக்கு அவா வரா இவா வரா நல்லா பானையா அதெல்லாம் சமைச்சு வச்சா அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது புதுசா பண்ணிடுவான். அவ்வளவுதான். உடனே நந்தகோபுரி இன்னைக்கு எங்காவது சாப்பாடு இருந்தா யாராவது வார்த்தை சாப்பிடுவாங்க, எல்லாரும் அங்க போயிடுவான். புலம்பின்றே இருப்பான். இந்த பையன் வந்தாலும் வந்தா என் சமைக்க சாப்பிட்ற ஆளே கிடையாது அப்படின்னு ஆளும். கடைசியை விட அங்கதான் போய் சாப்பிட்டு வருவா வச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் கமழ்ந்துட்டான். அன்னைக்கு அவன் ரோஹிணி நட்சத்திரம் வந்துடுத்து. உடனே நந்தகோபர் சொல்லிட்டார் நம்ம ஆர்ல சாப்பாடு. சரி, எல்லாரும் அழகா வந்துட்டார்கள். குழந்தை என்ன குளிப்பாட்டியாச்சு, பாலெல்லாம் கொடுத்தாச்சு. சொப்பு வாயை திறந்து கொட்டாவி விட்டுட்டான் பையன். அது அழகு. இந்த குழந்தைகள் கொட்டாவி விடுறதே அழகு. அதுக்கு ரொம்ப டீசெண்டா ஓ சாரி அப்படின்னா வாயெல்லாம் மூடிட்டு எக்ஸ்கியூஸ் மீ எல்லாம் சொல்ல தெரியாது. அது பாட்டு எங்க இருக்கோ அதே இடத்துல அப்படியே அப்படின்னா அந்த சப்தமே ஒரு அழகு. பெரியவா சப்தம் மட்டும் பயமா இருக்கும்.
கொட்டாவி விடும் பொழுது. அந்த குழந்தைகள் அது சொப்பு வாயை திறந்து கொட்டாவி விட்டதுன்னா ரொம்பவே அழகு. அதுவும் கிச்சா கேட்கணுமா, சொப்பு வாயை திறந்து கொட்டாவி விட்டுட்டா யசோதைக்கு பிள்ளைக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னு தோணிடுத்தான். எங்க விடுறதுன்னு தெரியல, வீடு முழுக்க ஆளா இருக்கா, எங்க போனாலும் கூட்டம் கூட்டமா இருக்கு. பையன் நிம்மதியா தூங்கணுமே அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு கடைசியில ஒரு வண்டி நிக்கிறது, வண்டி கீழே கொண்டு போய் பயலை விட்டுட்டா, தேவேன்னு விட்டுட்டா. பக்கத்துல 4-5 குஞ்சு பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கே, பசங்களா இந்த பையன் எழுந்து அழுதான்னா என்கிட்ட சொல்லணும் சரியா அப்படின்னா, சரி மாமி அப்படின்னு எடுத்துக்க. இதெல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. பையன் அழகா தொட்டில்ல விட்டுட்டாளாம். ஒரு வண்டி மாட்டு கீழே கொண்டு போய் யாராவது விடுவாளா. இதெல்லாம் மாட்டுக்கார ஆளுக்கு மட்டும்தான் சொன்னா. அவளுக்கு ரொம்ப சேஃப் பிளேஸ் எது அப்படின்னா இந்த மாடு சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் அவளுக்கு ரொம்ப சுகமான இடம். பெரிய நம்பிக்கை. அன்னைக்கு கூட பேஸ்புக்ல போடப்படும், இது பேர் தான் நம்பிக்கை. என்னடான்னா யானை பாகன், அந்த யானை நிழல் இருக்கு பாருங்க, அந்த யானை நிழல்ல அதோட 2 காலு நடுவில் தலையை வச்சு தூங்குறான். எவ்வளவு தைரியம். யானைக்கு நல்ல நேர் வெயில். பார்த்தா இப்படி திரும்ப கொஞ்சம் நீங்க கஷ்டமா இருந்தனால யானையோட 2 முன்கால் நடுவில் தலையை விட்டுட்டு உடம்பு நேரம் அப்படி வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் அப்படி காலை அப்படி மாத்தி இப்படி சொரிஞ்சதுன்னா என்னத்துக்கு ஆசம். அதான் நம்பிக்கையா, சத்தியமா அசந்து போறேன் நான். எவ்வளவு தைரியம். அந்த மாதிரி இவளுக்கு அவ்வளவு தைரியம். ஒரு மாட்டு வண்டி கீழே தொட்டில போட்டு பயலை விட்டுட்டு போயிட்டா. சில இடங்களில் தூளி கட்டி விட்டா அப்படின்னு காண கிடைக்கிறது. விட்டுட்டு அந்தண்ட போனாலாம் சகடாசுரன், ஒரு அசுரன் சகடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான். அவன் பார்த்தான், தானா வந்து சிக்கிறானே. பகவான் பார்த்தான், தானா வந்து சிக்கிட்டானே. இவன் நினைச்சா இவன் தானா வந்து சிக்கினான்னு நினைச்சா, பகவான் தானாக வந்து சிக்கிட்டானே அப்படின்னு நினைச்சிருந்தான். ஏண்டானா பூதனாக்கு ரொம்ப நாள் வருத்தமா ஆளே வரமாட்டேங்கிறான். நம்ம கோஷ்டி வந்தா நின்னா இருக்குமே. சத்சங்கமே இருந்தா கூட அவள் பிடிச்சவாள்லாம் பக்கத்துல உட்கார்ந்ததான் அது ரசமா இருக்கும். அது இல்ல அப்படின்னு அப்படியே தேடி பார்ப்பா. அதுக்காக இடம்லாம் பிடிச்சி வச்சுப்பேன். எங்க அவ வரா இவா வரா, அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்க இடத்த மட்டும் யாரும் பிடிக்கவே மாட்டா. அதுக்கு மட்டும் யாரும் துண்டோ பேக்கோ போட்டு வைக்கவே மாட்டா. அவன் எல்லா இடத்தையும் பக்கத்துல வேண்டப்பட்டவா வேணும்ன்றது ஒன்று உண்டு. அதுபோல ஒரு கோஷ்டி சேர்க்க தயாராயிட்டாளாம் பூதனம். அவ 10வது நாள் போயிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப நாளும் அப்படி கேப் இருக்கு. அழகா வந்துட்டான் சகடாசுரன். சகடம் அந்த வண்டி சக்கரத்துல ஒழிஞ்சுட்டு இருக்கா. அவன் நினைச்சான் டக்குன்னு அப்படி உருண்டு கிருஷ்ணன் மேல ஏறிடலாம், வண்டி முறிஞ்சு விழும், போயிடும். இவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள். இது போய் எவ்வளவு பெருசா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சான். இவன் நினைச்சுட்டு இருந்தா வந்த யசோதை வந்தவாளை கவனிச்சுட்டு இருந்தா. பகவானுக்கு அதுக்குள்ள பசி வந்துடுது. இப்பதான் பாலை கொடுத்திருக்கா, இப்பதான் கொட்டாய் விட்டுருக்கான். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு சூச்சு போயிட்டா. இந்த குழந்தை சூச்சு போனா பசி வந்துருக்கு. ஒரு சூச்சு போயிட்டா வீல்னு அழுதான். வீல பார்த்து வீல்னு அழுதுட்டான். உடனே அழுதவன் அப்படியே காலை ஒரு எத்தினான். ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ஆண்டார் ரசிக்கிறார் இந்த பாதலீலைகள். பகவான லீலைகள்லயே பாதலீலை, ஸ்பர்ஷ லீலை, அதர லீலை, ஹஸ்த லீலை நிறைய பிரிச்சுட்டு போயிடலாம். இந்த வரத ஹஸ்தம், அபயஹஸ்தம் மாதிரி கிருஷ்ணலீலா. சிலதெல்லாம் காலாலேயே அனுகிரகம், சில பேருக்கு கையால் அனுகிரகம். வராகமூர்த்தி எல்லாம் இரண்யாசனம் அரைஞ்சே அனுகிரகம் பண்ணிட்டார். அறையில் ஒரு அனுகிரகம் உண்டானா வராகமூர்த்தி அரைஞ்சு அனுகிரகம் பண்ணார். கிழிச்சு போட்ட அனுகிரகம் இரண்யகசிபுவுக்கு. அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணான் அப்படின்னா பாதத்தை எடுத்து அது லேசா அப்படி தூக்கினான். தூக்கல்ல உதச்சுட்டான். மேல வண்டி பறந்தது, மேல சக்கரத்தோட பறந்துடுத்து. அது மேல பறக்கும் பொழுது சக்கடாசுரனுக்கு உசுறு போயிடுது. உதச்சே அனுப்பிட்டார். அவன் மேல போச்சு, வண்டி மட்டும் கீழே விழுந்தது. சகடாசுரன் அங்கே அப்படியே புஷ்ப விமானம் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே வைகுண்டத்துக்கு போயிட்டான். இங்க உத வைகுண்டத்தினுடைய கதவெல்லாம் உடச்சுண்டு போய் விழுந்துட்டான். வைகுண்டத்துல நாராயணன் காலில் போய் விழுந்தான். என்ன உத அப்படின்னா அப்படி எட்டி பார்த்தாரு. ஐயோ திருப்பி உதைக்காதே அப்படின்னா. கீழே படுத்துட்டு இருக்கிறதா மேல உட்கார்ந்து இருக்காரு. இங்க கிருஷ்ணனா படுத்துட்டு இருக்கார், அங்க மேல உட்கார்ந்து இருக்கார். ஆதி எஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். ஆதியன் ஜோதி ரூபம் ஸ்ரீமன் நாராயணனாக வைகுண்டத்திலே அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன், வேதஸ்வரூபன் கிருஷ்ணன். இங்க உத நேர போய் விழுந்தான். வைகுண்டத்து கதவெல்லாம் உடஞ்சு கொடுத்தா. அப்ப கொஞ்சம் கீழ் முட்டு கொடுத்து கீழ் ரெடி பண்ணி வச்சிருக்கா. நீங்க வைகுண்டம் ரொம்ப மறக்காம பாருங்க. வைகுண்டத்தை கொஞ்சம் ரிப்பேர் ஆன கதவுகள்லாம் இருக்கு. ஏண்டா சகடாசம் உடச்சுன்னு வந்து விழுந்தான். விழுந்த உடனே எல்லாரும் ஜெயஹோ ஜெயஹோ, ஐயோ நம்ம யாரும் ரெடியாவே இல்லையே, பூர்ணகுமம்லாம் வச்சிருந்து சுவாகத்தம் சுஸ்வாகத்தம் சொல்லி வரவேற்கலாம் பார்த்தா
அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கவே இல்லை, நேர வந்து விழுந்துட்டானா. எல்லாரும் யார் இந்த மகானுபாவர், எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமுலு அப்படின்னுட்டாளாம். பூதனா ஓடி வந்த வர 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 அடரா நீ வந்துட்டியா, நான் வேற யாராவது வருவான்னு நினைச்சேன். சகடாசுர பாகவதர் பாதர், பாகவதர் ஆயிட்டார். சகடாசுர பாகவதர் பாதர், நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னா. ஆமாப்பா, நீ எப்படி இங்க வந்தா? விஷப்பால் கொடுத்தேன், பகவான் ப்ரமோஷன் கொடுத்து இங்க அனுப்பிட்டான். நீ எப்படிடா வந்தா? ஒரே ஒரு வததான், இங்க வந்துட்டேன். ஒண்ணு யாருக்கிட்டையும் சொல்ல கூட முடியல, டைமே நேர அடிச்சு விட்டுட்டான் வைகுண்டத்துக்கு அப்படின்னு. அப்படி அந்த வைகுண்டத்துக்கு வந்துட்டான். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. 4 மாசம் ஆன குழந்தை ஒரு உதச்சுட்டான். ஜம்முன்னு அமக்கலமா உதச்சுட்டான். என்னமோ வண்டியெல்லாம் முறிஞ்சு விட சப்தம் கேட்கறதே எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா. வண்டி அலங்கோலமா கீழே விழுந்து கிடக்கு. அது மேல இருந்த பதார்த்தங்கள் எல்லாம் ஒரு பக்கம் முறிஞ்சு விழுந்து கிடக்கு. வண்டி அப்சைட் டவுனா கிடக்கு. சக்கரம் ஓரத்தை முறிஞ்சு விழுந்து கிடக்கு. குழந்தைகளை வந்து கேட்டா, யசோதை என்னடா ஆச்சு? நான் அழுதான், காலை தூக்கினா, உதச்சான், வண்டி மேல போச்சு. அங்கேயிருந்து ஒருத்த மேல பறந்து போயிட்டான், வண்டி மட்டும் கீழே விழுந்து. இந்த குழந்தைகள் பிரத்யட்சமா தெரிஞ்சு கொடுத்தோம் வைகுண்டலோகம் போகிறது. உடனே எல்லாம் பயந்து போயிட்டா. பிராமணாலாம் வந்தா, ரக்ஷ பண்ணிட்டா குழந்தைக்கு. சதமானம் பவதி அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து தட்சணை தாங்குவோன்னுட்டா. அந்த ரெடியா எடுக்க முடிஞ்சிச்சு. வெந்தாங்க 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 தான் தேதோ அப்படின்வா. இந்த துவாரகையெல்லாம் போகணும் அப்படின்னா நிறைய பிராமணா இது ஒரு தொழிலாவே வச்சுருக்கா. காத்தால 9 மணிக்கு ஆத்துல சாப்பிட்டுட்டு வந்துடுவா கோவிலுக்கு. மே பிராமன் தாந்தேதோ, மே பிராமன் தாந்தேதோ இப்படியே கேட்டுட்டே இருப்பா. சாயங்காலம் 5 மணிக்கு கேட்டுப்பா. அப்புறம் கலெக்ஷன் எடுத்துன்னு போயிடுவா. ஒரு பிராமணன் என்ன ஒரு வாரம் என்ன துரத்தினா, பிராமன் தாந்தேதோ, பிராமன் தாந்தேதோ, நான் பிராமன் தானம் கொடு அப்படின்னு. நானும் கொடுத்து போய் கடைசியில நான் ஒரு நாள் திரும்பி கையறிட்டேன். மேகும் பிராமன், நானும் பிராமன் தான், எனக்கும் தானம் கொடு அப்படின்னா. அதுக்கப்புறம் வேற என்ன பாக்குறதே விட்டுட்டேன். அவ்வளவுதான். பெரிய பாடம். வர்க்கலா போனா அப்படிதான். பிராமணன் தானம் கொடு, பிராமணன் தானம் கொடு அப்படின்னு. பிராமணன்றது ஜன்மாவினாலே இல்லை, கர்மாவினாலே. ஆழ்வார்கள்ல பார்த்தா பெரிய பிராமணன் யாருன்னா நம்ம ஆழ்வார் தான். ஏன்னா அவர் தான் அத்தனை அனுபவிக்கிறார். பிராமண ஜாதியில பிறந்தவா பார்த்தா 2-3 பேர் தான் வருவா. மதுரகவி ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடிக்குடி ஆழ்வார், இவாள்லாம் தான் தேடுவார். மற்றவா எல்லாருமே அப்ராமணர்கள்லாம் ஆனா பிரம்மத்தை அனுபவிச்சதுனாலேயே பிராமணால் ஆயிட்டான். ஆச்சரியம். அப்படி சகடாசுரனுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். இப்பெல்லாம் என்ன நீஞ்ச ஆரம்பிச்சுட்டான் குழந்தை. உடம்ப தேய்ச்சிண்டு நீஞ்சான். பின்னாடி போறான், முன்னாடி போறான், அழகா தவழறான். இப்ப என்னன்னா அப்படி உட்கார வந்துடுத்து பயலுக்கு. அமக்கலமா உட்கார்ந்து கையெல்லாம் அப்படி கத்துறது, கொட்டாய் சப்பானி அப்படின்னு பெரியாழ்வா ரசிச்சு அனுபவிக்கிற இந்த பயல் எப்படின்னு அழகா. இப்ப கொஞ்சம் பத்தக்கான்னு நடக்க ஆரம்பிச்சுடுது. அது இன்னும் அழகுதானே. அது இது கொழுக்கு முழுக்குன்னு இருக்கா, பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்கிறது. உலகத்தில் இருக்க சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் பேலன்ஸ்டா நிக்க வச்ச சுவாமிக்கு இங்க நடக்க வரலையா. அழகா நடந்து தொப்புன்னு விழறான். ஒரு நாள் யசோதை மடியில தூக்கி பயல வச்சிருந்தா ரொம்ப கனமா இருந்துட்டான். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். பெரியாழ்வார் சொல்றார். இடுப்புல தூக்கி வச்சிருக்கா, கனம்னா கனம். யசோதைக்கு ஒன்னும் புரியல. நமக்கு ரொம்ப வயசாயிடுத்தோ, பிள்ளை ரொம்ப கணக்கிறதே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அப்படி புத்தத்துல கொண்டு உட்கார வச்சா பிள்ளைய. உள்ள ஏதோ கைகாரியமா போயிட்டா. திருநாவர்தன் வந்துட்டான், சூறாவளி ரூபத்துல வந்துட்டான். கிருஷ்ணன் அப்படி அழகா தூக்கிண்டு விடலாம் அப்படின்னு வந்துட்டான். நேர சோழ கம்சன் சலைக்காம ஒவ்வொருத்தரையா அனுப்புறான். பூதனா போன உடனே தெரிஞ்சிருக்க வேண்டாமா, ஓடி வந்து சரணாகதி பண்ணிருக்கலாமோன்னு அது தோணலையா. பூதனாவை அழகா அனுப்பினான். பகவான் அழகா மோட்சம் அனுப்பிட்டான். அவன் அங்கே வந்து சகடாசுரன் அனுப்பினான். சகடாசுரனை பகவான் மோட்சத்துக்கு அனுப்பிட்டான். கம்சன் சாப்பிடுறா அப்படின்னா கொண்டா அப்படின்னு வாங்கிக்கிறான். திருநாவர்தன் பெரிய சுழற்காத்து ரூபத்துல வந்தான். அப்படியே சுழட்டி கோகுலத்தையே புழுதிக்காடா மாத்திட்டான். அப்படியே சுழற்காத்த வந்தான். அப்படியே கிருஷ்ணனை தூக்கிட்ட அப்படி கிளம்பிட்டான். கண்ணனை தூக்கிட்டு போயிட்டான். பெரிய பாக்கியம் ஒண்ணு இல்லை. ஸ்ரீரங்கம் போய் நம்பர் மாலை தூக்கிட்டு வந்தா அப்படி இருக்கும். போய் பார்த்துட்டுதானே வரும். தூக்கிட்டு வர வேண்டாமா, தூக்கிட்டு வரணும் ஹிருதயத்துல. இப்ப கோவிலுக்கு எதுக்கு போறோம் அப்படின்னா கண்ணால பார்த்து சுவாமி அப்படியே ஹிருதயத்துல ஏழை பண்ணி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா கிரகத்துல உட்கார்ந்து எப்பெல்லாம் தோன்றது அப்படி அனுபவிக்கணும். அதுக்காக தானே.
அங்க போய் நன்னா பார்த்துட்டு வந்துடப்படாது. மனசுல தூக்கிண்டு வந்துடணும் குழந்தை. பகவான் தூக்கிண்டு வந்துடும். திருநாவர்தனுக்கு பாக்கியம், கிருஷ்ணனை தூக்கிண்டு கிளம்பிட்டான். ஒரு சிதிக்கு மேல திருநாவர்தனால தூக்க முடியல, யசோதையாலேயே தூக்க முடியாது. இவன் தூக்கிட முடியுமோ? பகுபிரயத்தனப்பட்டான், முடியல. பகவான் அப்படியே கழுத்தை பிடிச்சுட்டான். கழுத்தை பிடிச்சா திருநாவர்தன் அங்கேருந்து அப்படியே சுழட்டி தூக்கி போட்டான் வைகுண்டத்துல. இவன் தொப்புனுக்கு திருநாவர்தனுடைய சரீரம் கீழே விழுந்தது. ஆத்மா ஒரு சுழட்டி அப்படி மேல போட்டான். நேர வைகுண்டத்துல அவன் விழுந்தான். பூதனாவும் சகடாசுர பாகவதம் ஓடி வந்த வா 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 வா, அடுத்து யாருன்னு நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம், நீதானா? அவெல்லாம் அப்படி சீட்டு பிடிக்க போட்டு பார்த்தாலாம், அடுத்து யார் வருவான்? அகாசுரனா, பகாசுரனா, அரிஷ்டாசுரனா, யாருடா பார்க்கலாம் அப்படின்னு அவன் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கா. இவெல்லாம் அடுத்து நம்ம லிஸ்ட்ல இவெல்லாம் பாக்கி இருக்கான். இந்த கிரிக்கெட்லாம் இவனுக்கு அப்புறம் அவன் வருவான்னு சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி அவன் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தா. இவன் 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 கடைசி பேரா கம்சனை போட்டுதான். அதனால கம்சன் கடைசி ஆயிட்டான். அது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் லிஸ்ட் போட்டபடி கரெக்டா பகவான். ஏன்னா இப்ப அவன் பாகவதால் ஆயிட்டான். வைகுண்டத்திற்காக அவ வார்த்தை நடத்தி காட்டணுன்றதுக்காகவே அவ சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தா. திருநாவர்தன் இதுல வேற அவ ஒரு கோஷ்டியை சேர்த்துட்டான். அங்க இருக்கவெல்லாம் சேர்ந்து விட்டான். நாராயணனை பார்க்க மாட்டேங்கிறான். நாராயணன் கேட்டாரு, என்னப்பா கஷ்டப்பட்டு வைகுண்டத்துக்கு என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்களே? உங்களை ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கும், போர் அடிக்கிறது. இப்படியே உட்காந்துட்டே இருக்கா, சங்கு சக்கரம் கதாபத்மம் வச்சுண்டு. இந்த கிருஷ்ணலீலா நன்னா இருக்கு, கொஞ்ச நாள் அதை பார்த்துட்டு வரும், சித்த சும்மா இருக்கும் அப்படின்ட்டான். நாராயணன் ரொம்ப வருத்தப்பட்டு ஸ்ரீதேவியை பார்த்து பாத்தியாடின. சும்மா இருக்கும், நானும் அங்கதான் பார்த்தேன், டிஸ்டர்ப் பண்ணப்படாது, வேணா நீங்களும் அங்க பாருங்க. பகவானை எட்டி பார்த்த நன்னாத்தான் இருக்கு கிருஷ்ணலீலா. நாராயணனே மயங்கின ஓர் அவதாரம் கிருஷ்ண அவதாரம். மீச்சிலிருந்து போறாள் வைகுண்டத்திற்கு வரல, அங்கேருந்து இங்கதான் பார்க்கிறாள். அதனாலதான் ரொம்ப அழகா பெரியார் சொல்றார், வான் இளவரசு வைகுந்த குட்டன் அப்படின்னு. வானுலகத்துக்கு ராஜா யாருன்னா வயசான நாராயணன், வானுலகத்துக்கு யுவராஜா யாருன்னா கிச்சா பையன். வான் இளவரசு வைகுந்த குட்டன், குட்டன் வைகுண்டத்துக்கு செல்ல பிள்ளை யாருன்னா கிச்சா பையன் தான். அதனால அங்க இருக்கவாள்லாம் இங்கதான் பார்த்துட்டு இருக்கா. சிவபெருமான்லாம் ருத்ர தாண்டவெல்லாம் ஆட மாட்டேங்கிறார். பார்வதீசனா சரி சரி முன்னால பார்வதி கேனோ பாயேன லகுனா பட்டீரே பண்டிதே நித்தியம் அப்படின்னா கேட்டா ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னாராம். இப்பெல்லாம் நான் கேட்டா கிருஷ்ணா சும்மா அப்படின்னு பார்வதி எட்டி பார்த்துட்டு இருக்காள். சரஸ்வதி கிருஷ்ணா கிருஷ்ணா நோட் புக்ல எழுத ஆரம்பிச்சுட்டாலாம். எல்லாரும் கிருஷ்ண ஸ்மரணையில மயங்கி கிடக்கிற அத்தனை பேரையும் வசீகரிச்சு வச்சிருக்கான். இது உருப்படாத ஒருத்தன் இந்திரன் மட்டும்தான். அப்படி ரம்பா மேனகா ஊர்வசி தேவதம் டான்ஸை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ டான்ஸ் ஆடும்போதே கீழே பார்த்துட்டு இருக்காளாம் இந்த கிச்சா பையனுடைய லீலைகளை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். பூதனா சகடாசுரன் திருநாவர்தன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். பையன் அழகா வளர்ந்துட்டு இருக்கான். யசோத மயங்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அழகா பாலெல்லாம் கொடுத்தா. குழந்தை பாலை குடிச்சுட்டு அப்படியே கண்ணு சொருகி சொப்பு வாய திறந்தான். பையன் அழகா வாய திறந்தா உள்ளுக்குள்ளே சமஸ்த லோகங்களும் தெரிஞ்சு கொடுத்தான் யசோதைக்கு. பிரம்மஞானி அல்லவா அவள். பகவான் அவளுக்கு எல்லாத்தையும் காரணம்னு ஆசைப்பட்டுட்டான். எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நிரூபணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டான். தன்னுடைய சொப்பு வாய்க்குள்ளே சமஸ்த லோகத்தையும் காட்டி கொடுத்துட்டான். யசோதை பயந்து கண்ணை மூடிண்டான். ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, கிச்சாவோட வாய்க்குள்ள என்னென்னமோலாம் தெரியறது அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லல, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா. சுகபிரமம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். அழகா பகவான் வளர்ந்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நேரம் பத்த மாட்டேங்கிறது, காலம் பத்த மாட்டேங்கிறது, பொழுது போகிறதே இல்லை. இப்பதான் பொழுது புலர்ந்தா போல இருக்கு, அதுக்குள்ள பொழுது முடிகிறது. ஆத்துல ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்கிறது. கூடவே பலராமன் வேற ரெண்டு சேட்டக்கார பசங்களா இருக்கு. என்ன பண்ணுன்னே தெரிய மாட்டேங்கிறது. ஒவ்வொரு நாளும் பெரிய போராட்டமா இருக்கு. யசோதைக்கு இது பையன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. இன்னும் பெருசா வளர்ந்து ஓடல, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு நடந்து கொடுத்து பார்த்தா பேர் இன்னும் வைக்க மாட்டேங்கிறா. வசுதேவர் பார்த்தார், கர்க மகரிஷியை அனுப்பி வச்சுட்டார். அழகா கர்க மகரிஷி வந்துட்டா. நந்தகோபர் கைகூப்பிண்டு அழகா ஸ்தோத்திரம் பண்ணாரு, பேர் பட்டவர் நீ, எங்களை தேடிந்து வந்துட்டேளே, பரமபாகியம், என் பையனுக்கு பேர் வைங்கோலேன்னுட்டார். யாரும் பேர் என்ன பேருனே தெரியல, ஏதோ வாயில வரதெல்லாம் பேரா வச்சுட்டு இருக்கா. இவனை என்ன கூப்பிடுறான்னு தெரியல, ஆளாளுக்கு ஒரு பேர்ல கூப்பிடுறானா. யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கறான், அத்தனை பேர் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கறான். சமஸ்த பெயர்களும் பகவானத்தானே குறிக்கிறது. நீ எந்த தேவதையை குறிச்சு சொன்னாலும் அந்த திருநாமம் கிருஷ்ணனிடத்துல போய் சேர்ந்துடுறதான். அதனால அத்தனை பேரும் எல்லாரும் சொல்ற ஒரு இடத்துல ஆதிசங்கர் பகவத் பாதர் சொல்றாரு, நீ ஹா ஊ ஹிம் ஹிம் என்ன வேணா சொல்லு, அது பகவான போய் குறிச்சிடும் அப்படின்ட்டார். எல்லா சப்தமும்
ஓங்கார தத்துவமா இருக்கிற சுவாமியத்தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்றார். அதனால நந்தகோபர் சொன்னார், கர்க மகரிஷில பிரார்த்திச்சுட்டார், இந்த பயலுக்கு நல்ல பெயரா வைங்கோன்னுட்டார். உடனே கர்கர் சொன்னார், நான் வசுதேவனுடைய குலகுரு, நான் அவருடைய வாத்தியார், எங்காத்து வாத்தியார்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வசுதேவரோட வாத்தியார். உன் பிள்ளைக்கு நான் பெயர் வச்சா கம்சன் வசுதேவர் பிள்ளையோ நினைச்சுப்பான் அப்படின்ற. உண்மை அதுதான், ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டு இருக்காரு. அது வசுதேவர் பிள்ளையோ நினைச்சுருவான். அதுக்கு ஒரு பதில் இல்ல, யாருக்கும் தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரியாம நான் மாட்டுக்கொட்டையில வச்சுக்கலாம். கிருஷ்ணனே சங்கல்பம் பண்ணிட்டான், மாட்டுக்கொட்டையில என் பேரை வைங்கோ அப்படின்னு. ஏன் நான் மாடு வைக்கிறதுக்காக வந்த அவதாரம் தானே. அதனால பகவான் பார்த்தா இந்த மாடுகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். கோமாதாவுடைய சம்ரக்ஷணம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பாருங்க. கோமாதாவுக்கு சம்ரக்ஷணம்ன்ற ஒரு மரியாதையை கொடுத்ததே கிருஷ்ணன் தான். நம்ம எல்லாம் கிரகப்பிரவேசத்துக்கே மாடு இழுத்துன்னு வருவோம், அதுவும் கிடைக்கலாம் பொம்மையை வாங்கி கொண்டு போயிடுவோம். நாங்கெல்லாம் அப்படிதான் பண்ணோம். 3ஆம் மாடி எங்க மாட்டை ஏத்துறது, அதனால சின்னதா ஒரு மாடை வாங்கி அது வாசல் நிக்க வச்சு பூஜை பண்ணி, அப்ப அதான் எங்க அதுக்கு மாடு வந்து கொடுத்து அப்படின்னு மாடு கண்டுபிடி பத்திரமா வச்சுருக்கோம். ஏன்னா எங்க அதுக்கு மாடுற மாடு இருக்கு. பிளாட் எல்லாம் எங்க ஏத்துறது, பிளாட் எல்லாம் ஏற்ற நிறைய பேர் கேட்டா உள்ள மாடெல்லாம் கொண்டு வரலாமான்னு கேட்கலாம். அசோசியேஷன் திட்டுவாளா பயப்படுறாங்க. ஆனா அந்த மாடு அத்தனை விசேஷம். மாடு அப்படின்னாலே செல்வம்னு அர்த்தம். பகவான் பார்த்தான் இந்த கோக்களை ரட்சிப்பதற்காகத்தானே வந்திருக்காங்க. கோவிந்தன் திருநாமம் முதற்கொண்டு கோபாலன், கோவிந்தன், ராஜகோபாலன், மன்னார்குடி ராஜகோபாலன். அது என்ன ஸ்டைல், அது கையில கொம்பு வச்சு நிக்கிற ஸ்டைல். இன்னும் தி பெஸ்ட் ஷெப்பர்ட் ஃபார் எவர் அவன் தான், ராஜகோபாலன் தான். ஒருத்தர் பக்கத்தில் வரவே முடியாது. அதனால பகவான் பார்த்தான் இந்த மாட்டு வாசனைக்கு நடுவில், இந்த மாடுகள் மூத்திர வாசனைக்கு நடுவில் அங்க இருந்தோம் அப்படின்னாலே ஒரு தெய்வீகம். நிஜமாவே அது ஒரு தெய்வீகம் தான். இந்த மாடுகள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் கிராமத்துல, நான் சிட்டியை விட்டு நகரம்னு வரமாட்டேன், நரகம்னு வருது எனக்கு வாயில. சிட்டியை விட்டு கிராமத்துக்கு போனோம்னா அப்பாடான் இருக்கும். அந்த கோழி அந்த பக்கம் ஓடின்னு இருக்கேன், இந்த பக்கம் மாட்டு தொழுவம், நடுவில் வீடு. அது நிஜமாவே ஒரு இயற்கையோட சூழ்நிலை. இப்ப நான் அகோபிலம் போன வாசல் எல்லாம் சாணி வெளிச்சு கோலம் போட்டுருக்கேன். நான் போட்டோ எடுத்தேன், நான் பார்த்தே பல வருஷம் ஆயாச்சு. முதல்ல கோலம் போடுறதே இல்லை வச்சுக்கோங்க, பிளாட்ல எங்க போடுறது, ஸ்டிக்கர் விட்டு அவ்வளவு. அதுக்கு மேல அதையும் தாண்டி போட்டோம்னா ஒரு 10 பேர் போட்டா பெரிய விஷயம். அது சாணி தெளிச்செல்லாம் போட்டு அசோசியேஷன்ல மெமோ கொடுத்துருவாங்க. அவ்வளவு அழகா சாணி தெளிச்சு, நல்லா பசுஞ்சாணி பச்சை பசேல்னு தெளிச்சு அதுல கோலம் பளிச்சுன்னு இருந்தது. நிஜமாவே அப்பாடான் இருந்து பாக்குறது. பன்றிபுரத்தை பார்க்கணும், 5 வயசு பொம்பளை பசங்க அழகா வாச பெருக்கி சாணி தெளிச்சு கோலம் போட்டு, இதனோடு கொஞ்சமா இருக்கும் கை, நமக்கு அச்சோடி இது கொண்டு தொடப்பத்தை பெருக்கிறதே இருக்கும். இதனோடு கொஞ்சமா தொடப்பத்தை அதை பெருக்கி நிறுத்தி நிதானா பளிச்சுன்னு காத்தால ஒரு கோலம், சாயங்காலம் ஒரு கோலம், கிராமத்துல அந்த வழக்கம் எல்லாம் உண்டு. அழகா அந்த சாணியெல்லாம் தெளிக்கால அத்தனை இடம். அது ஒரு தனியே ஒரு தெய்வீகம் தான். அதனாலே சுவாமி முடிவு பண்ணா மாட்டுக்கொட்டாயில வச்சு எனக்கு பேர் வைக்கணும். அவன் தீர்மானம் பண்ணிட்டான். உடனே அழகா நந்தகோபர் சொன்னார், யாருக்கும் தெரிய வேண்டாம், நானும் யசோத, ரோஹிணி மாதா 2 குழந்தைகள் போதும்னுட்டான். அது யாரையும் இன்வைட் பண்ணவே இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் இது, பகவானுக்கு பேர் வைக்கிறது. ஆனா கிருஷ்ணன்னாலே ரகசியம் தான். பிறந்தது ரகசியம், நாமஜபம் ரகசியம், ராசக்கிரீட ரகசியம், எல்லா ரகசியம் 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 தான். ரகசியமான ஒரு பக்தி கிருஷ்ண பக்தி. அழகா அப்படி சொல்லிட்டான் பகவான், சங்கல்பம் பண்ணிட்டான். உடனே நேர மாட்டு கொட்டைக்கு போறா. இந்த மாடுகள்லாம் பாக்குறது, எப்படாப்பா கிச்சா வருவான்னு காத்துட்டு இருந்த மாடுகள்லாம் டெய்லியே இந்த பயிரை கொண்டு போய் காத்தால முதல்ல மாட்டு முகத்தை கொண்டு முழிக்க வச்சுதான் அழிச்சிட்டு வருவான். இன்னைக்கு நம்பெருமாள்லாம் நம்ம முகத்தையா முழிக்கிற. கோவில்ல விஸ்வரூபம்னா முதல்ல மாடு, யானை இதெல்லாம் தான் போகும். அதுக்கப்புறம் போனா போறதே நம்மள விடுவா. முதல்ல பகவான் மாட்டுடைய பிருஷ்டமாகறத தானே முழிக்கிறார். அதனால சமயத்துல யசோத பாப்பா ரொம்ப ரொம்ப அழுக்கா இருந்தா நேர மாடு ஏதாவது சூச்சு போகும், பின்னாடி போய் நிக்க வச்சுக்கா, ஷாப்ல குடிச்சுட்டு வந்துடும் சமத்தா ஆனந்தமா. அப்பாடா திருஷ்டி கைப்பா. சமயத்துல மாட்டு மூத்திரத்தை கொடுப்பாரு, இது தொடச்சா எனக்கு குழந்தைக்கு எல்லா திருஷ்டியும் போயிடுதுன்னு. கோபிகள்லாம் டெய்லி கிருஷ்ணனுக்கு திருஷ்டி சுத்துவா. எப்படி ஆனா மாட்டுடைய பாததூளியை எடுத்து அந்த மண்ணை வச்சுதான் திருஷ்டி சுத்தி போடுவா. ஏன்னா மாடுடைய பாதூளி அத்தனை விசேஷம் அப்படின்னு. அதனால அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டா தேவர்கள்லாம் ஓடி வந்துட்டாலும் 30 கோடி தேவர்களும் ஓடி வந்துட்டா. நீ நான் முண்டி அடிச்சு நிக்கிறா. பிரம்மதேவரெல்லாம் பின்னாடி தள்ளி விட்டுட்டா. பிரம்மதேவ ஐயோ நான் பிரம்மா என்ன விடுங்க முன்னாடி, அதெல்லாம் கிடையாது, சும்மா இருக்கும், யார் ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னுட்டா. எல்லாரும் வந்து முன்னாடி நின்றுட்டா. அப்சரா ஸ்திரீகள்லாம் இந்திரன் சொல்ல கேட்க முன்னாடி வந்து நின்றுட்டா. இந்திரன் சொன்னா நான் இந்திரன் சொல்றேன், அவா சொல்றா அதெல்லாம் உங்க ஏரியாவோட, இது கிருஷ்ண ஏரியா, சும்மா இருக்கும்.
எல்லாரும் வந்து நின்றுட்டா ஒரே ஒருத்தர் மட்டும் இடம் கிடைக்கவே இல்லையா. யாரான சனீஸ்வர பகவான். அவர் உள்ளே விடமாட்டேன்ட்டு எல்லாரும் வந்தா, நீ வந்தா உருப்படாத இடம் அங்கேயே இருட்டார். அவர் கதறி அழுது கிருஷ்ணா அப்படிலாம் பண்றாளே அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்பெஷலா ஆயிடுச்சு ஓரத்தை நிக்க வச்சுட்டான் அவரை. ஆனந்தமா எல்லாரும் வந்துட்டா. சிவபெருமான், பார்வதி தேவி, ஸ்கந்தன் எல்லாரும் வந்துட்டாளாம் இந்த கிருஷ்ணனுக்கு திருநாமம் வைக்கிற அழக பாக்கிறதுக்கு. கர்க மகரிஷி முதல்ல பலராமனுக்கு பலராமன் அப்படின்னு ஒரு பெயரை வச்சுட்டார். பலராமன், சங்கர்ஷ்ணன் இப்படி எல்லாம் பெயர் வச்சுட்டார். எல்லாருக்கும் பலம் இவன் தான். ஆயர் குலத்தை ஒன்னா சேர்ப்பான். சங்கர்ஷணன் திருநாமம். இவன் பகவானுடைய அவதார புருஷன் அப்படின்னு விட்டார். அழகா எல்லாரும் கேட்டு இருந்தா இந்த பயலை பார்த்தார். கர்க கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். கர்க மகரிஷி, பிரபு உனக்கு பெயர் வைக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டியே. விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் எல்லாரும் வந்து நிக்கிறாளா. என்ன பெயர் வைக்க போறார், இந்த குஞ்சலத்துக்கு என்ன பெயர் வைக்க போறார்னு பிறந்தார். பார்த்தா இவனுக்கு ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு வர்ணம், ஒவ்வொரு சமயத்திலையும் தேவர்கள் லட்சிப்பதற்காக விதவிதமான அவதாரம் எடுத்திருக்கான். இந்த அவதாரத்திலே கருப்பு வர்ணத்தோட வந்திருக்கான். அதனாலே கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுட்டார். கிருஷ்ணா. சத்ருச்சேதைக மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுபதித தமஸ்தங்க நிர்யாண மந்திரம் சர்வ ஐஸ்வர்யைக மந்திரம் யசன புஜக சந்தஷ்ட சந்திரான மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலாவா சொல்றார். சத்ருச்சேதைக மந்திரம், விரோதிகள் அழிச்சு போடும்படியான ஒரு மந்திரம். சத்ருச்சேதைக மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், உபனிஷதங்களுடைய தலையாய ரகசியமான மந்திரம். சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம், சம்சார சாகரத்திலே நம்மளை உத்தாரணம் பண்ற மந்திரம். சத்ருச்சேதைக மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம், அஜ்ஞானத்தை நாசம் பண்ணும்படியான மந்திரம். சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம் சர்வ ஐஸ்வர்யைக மந்திரம், எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய மந்திரம். வியசன புஜன சந்தஷ்ட சந்திராண மந்திரம், துன்பங்களாகிய பாம்பு கடிச்சு கஷ்டப்படுறோமே அவர்களை காக்கும்படியான மந்திரம். ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம், கிருஷ்ணான்ற இந்த வார்த்தை, இந்த நாமம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம், விடாம ஜபி. ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம், ஜன்மாவை சாபல்யம் பண்ணும்படியான நாமம் கிருஷ்ண நாமம். அவ்வளவு வசத்தியா 3 தடவை ராமா அப்படின்னு சொன்னா ஒரு சஹஸ்ரநாமம் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கார். ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அதோட பின்பாதி என்னடானா ஒரு கிருஷ்ணான்னு சொன்னா 3 சகஸ்ரநாமத்துக்கு சமானம். 3 ராமா ஒரு சகஸ்ரநாமத்துக்கு சமானம். ஒரு கிருஷ்ணா 3 சகஸ்ரநாமம் சொன்னதுக்கு சமானம். அதனால கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எத்தனை சகஸ்ரம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் குந்தி கூட ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணான்னு தான் ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தைக்கே ஒரு ஆகர்ஷணம். கிருஷ்ணான்னா ஆனந்தத்தின் விளைநிலம்னு அர்த்தம். ஆனந்தம் விளைஞ்சுட்டே இருக்கான், எவ்வளவு வேணா எடுத்துட்டே இருக்கலாம். கிருஷ்ணா அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபன்னு அர்த்தம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமக. கிருஷ்ணன் அது ஒரு தனி அழகுதான். பாண்டரங்கன் கிருஷ்ணன் தான், உடுப்பி கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான், குருவாயூரப்பன் கிருஷ்ணன் தான், துவாரகாதீசன் கிருஷ்ணன் தான், பத்மநாபன் கிருஷ்ணன் தான், பார்த்தசாரதி கிருஷ்ணன் தான். இந்த கிருஷ்ணன்னாலே ஒரு ஈர்ப்பு உண்டு. அத்தனை அழகா கிருஷ்ணான்னு ஒரு திருநாமத்தை வச்சுட்டார். சொல்லிட்டு கர்கர் சொன்னார் நந்தகோபரிட்ட, குழந்தை காதுல கிருஷ்ணான்னு சொல்லுங்க அப்படின்னு. கேட்டுட்டார். இப்படி சிரிச்சார். கேட்டார் என்ன ஆச்சுன்னா, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, வாயில வரல. கிருஷ்ணா
யசோதை சொன்னா பேர் நல்லா ஃபேஷனா இருக்கணும், வாயில் நுழைய மாட்டேங்கிறது. மாட்டுக்கார கூட்டம் இல்லையா? நந்தகோபுரி நான் சொல்றேன் கிருஷ்ணா அப்படின்னு. நந்தகோபுரி அப்படின்னு அப்புறம் மற்ற கூட்டத்தை என்ன சொல்ல முடியும்? தலைவனே அப்படி. கர்கர் கிருஷ்ணாலாம் இல்லை, கிருஷ்ணா அப்படின்னு. கிருஷ்ணா அப்படின்னு. இதுக்கு அந்த இஸ்கான் காரெல்லாம் உண்டு, அவெல்லாம் ஃபாரினர்ஸ். அவளுக்கு கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் போடுவாங்க, அழகா இருக்கும், ரொம்ப ஸ்டைலா இருக்கும். அது ஆசையோட சொல்லுவா ஹரே ராமா அப்படி. அது ஒரு ஒரு வெஸ்டர்னா ஹரே கிருஷ்ணா எழுதும் போதே அவன் KRSNA தான் எழுதுவான், கிருஷ்ணான்னு எழுத மாட்டான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு நல்லா இருக்கும். அழகு. அதாவது கிருஷ்ணான்ற சப்தத்தை எப்படி சொன்னாலும் அழகு. அது அது தனிதான் வச்சுக்கோங்களேன். ஆச்சரியமா நந்தகோபர் கிருஷ்ணா அப்படின்னார். யசோதை உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியா சொன்னார் அவர் அப்படின்னு. நந்தகோபர் வெக்கமா போயிடுச்சு. ரோஹிணி பார்த்தா நீ சொல்லிடி யசோதை, உனக்கு தான் தெரிஞ்சுருக்க கிருஷ்ணா அப்படின்னா. அவரா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணா தான் சாபம் தான், சாபத்தெல்லாம் போக்குறவன் தான் கிருஷ்ணா. கஷ்ட அப்படின்னு அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா. கர்கர் பார்த்தா ரோஹிணி பார்த்தா நீ சொல்லு முதல்ல, அப்புறம் குழந்தைக்கு பேர் மறந்து போயிடும். ரோஹிணி அழகா கிருஷ்ணா அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டாளே. ஒரு ட்ரைனிங் கொடுத்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாலாம் சொல்லி கொடுத்தாரு. பகவானுக்கே குஷியா இருந்துதான். யசோதை கிருஷ்ணா அப்படின்னாலாம் காதுல. பகவானுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளியேறான். சோ எப்படி கூப்பிடுறா, ஏன்னா அந்த வாத்சல்யம். ஒரு குழந்தை அம்மா கூப்பிடுற மாதிரி சத்தியமா யாரும் கூப்பிட முடியாது. அது எத்தனை வயசு வேணா ஆகட்டமே. இந்த குழந்தையோட பேருக்கு எப்ப தெரியுமா வேலை? அவரோட அம்மா கூப்பிடும் பொழுது மட்டும்தான் அதுக்கு அழகு. வேற யார் கூப்பிட்டாலும் அழகு இல்லை, அப்பா கூப்பிட்டாலும் அழகு இல்லை, ஸ்கூல்ல வாத்தியார் கூப்பிட்டா அழகு இல்லை, கொரியர் வாலா கூப்பிட்டா அழகு இல்லை, பெரிய டிடிஆர் கூப்பிட்டா அழகு இல்லை. அந்த குழந்தையுடைய பேரை அம்மா மாதிரி ரசிச்சு யாராலையும் சொல்ல முடியாது. சத்தியம் பண்ணி சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். எத்தனை குழந்தைகள் நான் பார்க்கிறேன், எவ்வளவு அழகான பெயர்கள் குழந்தைகள் இருக்கிறான். ஆனா அந்த அம்மா சொல்லும் பொழுதுதான் அந்த பெயருடைய பலம், அதுக்கு தனியா ஒரு எங்கிருந்தோ ஒரு ஃபோர்ஸ் வருது. அது என்னமோ வாத்சல்ய பலம். எத்தனை அழகா இருக்கும். ராமானுஜா அப்படின்னு சில குழந்தைகள்லாம் குழந்தை அம்மா ராமானுஜான்னு பேசலாம். நிறைய குழந்தைகள் ஆழ்வாங்க சடகோபன்னு பேர் வைப்பான். சில பேர் சொல்றதே நமக்கு கோபமா வரும், இப்படி சொல்றான் அந்த பேரு அப்படின்னு. அந்த அம்மா எல்லாம் சொல்றதே சடகோபா குழந்தை அப்படின்னு. நம்ம ஆழ்வான்னு பேர் வச்சிருப்பா, ரொம்ப கடினமான ஒரு தமிழ் பேரு. ஆனா அம்மா அது நம்ம ஆழ்வார் அப்படின்னா அது என்னமோ ஒரு ஈர்ப்பு, பெரிய ஈர்ப்பு. ஆச்சரியமா வடிவழகிய நம்பி அப்படின்னா. எத்தனை குழந்தைகளுக்கு அம்மா பேர் வைக்கிறா, எவ்வளவு பேர்கள் வைக்கிறா. ஆனா அந்த பெயர்ல இருக்க கடினத்தன்மை கூட அம்மா குடும்பம் மாறி போயிடு. யசோத கிருஷ்ணன் காதல போய் கிருஷ்ணா அப்படின்றா. ஏன்னா அவ கூட்டத்திலேயே இப்படி ஒரு பேர் யாரும் வச்சல, மாடசாமி குப்புசாமி இப்படிதான் பேர் வச்சுட்டு இருப்பா. முதல் தடவையா கிருஷ்ணான்னு ஒரு டீசெண்டா ஃபேஷனான ஒரு பேர் அந்த கூட்டத்துக்கு அப்படிதான் இருப்போம். அதுக்கான பேரும் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணா ரொம்ப ஹை ஃபேஷனா ஒரு பேர். நந்தகோபுரம்லாம் கத்துனுட்டா, அழகா குழந்தைக்கு பேர் வச்சுட்டு ஒரு கர்க்க மகி சமத்தா கிளம்பி போயிட்டார். எல்லாரும் வரா. அப்ப ஒரு குழந்தை வரும், என்ன எருமை கண்ணுக்குட்டி அப்படின்னா. யசோதா சொன்னா அப்படிலாம் கூப்பிடப்படாதுரா. ஏன் யசோதா பாட்டி? பாட்டிக்கிறான்னு. சரி, அது அந்த பயலுக்கு ஏதாவது பேர் இருந்தா தானே, பேர் வச்சுட்டோம்டா. என்ன பேர் அப்படின்னா குழந்தை. யசோத அது பேரு, அது பேரு பேரா இல்லடா குழந்தை. ரோஹிணிங்க வாயே அப்படின்றா. ரோஹிணி சொல்றா எனக்கு கை வேலையா இருக்கு, நீ நடி சொல்லிடுங்கண்ணா. இல்ல இந்த பய பேரை சொல்ல அப்படின்னா. அதனால பய சிரிச்சான். அது என்ன பேரு யசோதாமானி, உனக்கே வாயில வரலையான்னு விட்டான். எனக்கு தெரியும்டா, சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு. ஆனா அது பேரு கிருஷ்ணான்னு ஒரு பேரு. இதான்டா சொல்லுடா ஊர்ல அப்படின்ட்டு. அது ஒண்ணு ஓடுறது. இவ பாட்டி அப்படின்னு விடுச்சு. என்னடா அது அப்படின்னா, யசோதா மாமியோட பையனோட பேரு என்னன்னா அங்க கிரு ஆரம்பிச்சு இங்க வந்து கிருஷ்ணா பிடிச்சிருக்கான். கிருஷ்ணான்றான். சில பேர் அந்த கிரீம் கிருஷ்ணா அப்படின்றான், சில கிருஷ்ணா அப்படின்ற, சில யசோதா முக்காதலி பேர கிருஷ்ணா அப்படின்றா. சில பேர் கிருஷ்ணா
அப்புறம் டெய்லி சாயங்காலம் டியூஷன் வச்சுட்டா ரோகிணி மாதா கிருஷ்ணா 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 அப்படின்னு நிறைய பேருக்கு வரல. சில பேர் கிட்டான்னா நீங்க நிறைய பேர் கிட்டா அப்படிங்க. அந்த கிருஷ்ண பிரேமி அண்ணாவோட குரூப் எல்லாம் கிட்டா கிட்டா கிட்டான்னு தான் சொல்லுவா. நாங்கெல்லாம் கிச்சா 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 அப்படின்னு. சில பேர் ஆண்டா சொல்ல கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து தேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆண்டா சொல்ற பட்சிகள்லாம் கீச்சு கீச்சு அப்படின்றதுங்களா ஆசியா. இந்த பார்த்தசாரியை பார்த்தான்னு கூப்பிடுற மாதிரி பார்த்தான். நான் சின்ன வயசுல மாமாவே பாச்ச உருண்டன் உருண்டேன் எனக்கு தெரியாது. பார்த்தசாரதின்ற பேரை பார்த்தான்னு கூப்பிட எனக்கு எப்படி தெரியும்? என்ன மாமா பாச்ச உருண்டெல்லாம் பேர் வச்சிருக்கான்னு நான் கேட்டு விட்டேன். அப்புறமா தான் தெரியாது பார்த்தசாரதி நல்ல பேர். அந்த மாதிரி இந்த கிருஷ்ணான்ற பெயர் கீச்சு கிட்டா எல்லாம் வந்து கொடுத்து. ஆனா எப்படி சொன்னாலும் ரசிக்கும்படியா அதுக்கு இப்ப கோகுலம் முழுக்க இந்த கிருஷ்ணன் நாமம். எல்லாரும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கிருஷ்ணா 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 ஜபிக்கிறான். இன்னைக்கும் அதானே இந்த கிருஷ்ணான்ற அந்த சப்தம். குருவாயூர்ல அவ்வளவு நேரம் நின்றுட்டு நாராயண 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 இப்படியே ஜபிச்சுட்டு இருக்கும். ஆனா சன்னதி கறந்துட்டாங்க அவனே கிருஷ்ணா குருவாயூரப்பா இவ்வளவு நாராயணா சொன்னா இல்லையா? ஒரு நாராயணா சொல்லக்கூடாதான வராது. கிருஷ்ணா குருவாயூரப்பா ஏண்டான்னா இத்தனை நாராயணா சொல்லி களைச்சு போன வாய்க்கு அமிர்தம் வருதுன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்ற அந்த சப்தம் தான் அழகே. அழகு பெட்டகமா பய வளர்ந்து இருக்கா. எல்லாரும் இப்ப கிருஷ்ணா ஜபிக்க ஆரம்பிச்சாச்சு. சேட்டை ஜாஸ்தியா போயிடுச்சு. கண்ணுக்குட்டி காதல் எல்லாம் கட்டெரும்ப விட்டு விடுறான். அதை குதிக்கிறது இப்படி டான்ஸ் ஆடுறது. அவனே அப்படி காலம் போடுறான். பசங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டான். எங்க வாத்து கண்ணுக்குட்டி டான்ஸ் ஆட வைக்கிறேன் பாக்கலையா அப்படின்னு. பசங்களா எப்படிடா எங்காவது கண்ணுக்குட்டி நான் சொல்லித்தரேன்டா. அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. என்னடா மந்திரம்? கண்ணுக்குட்டி காதல போய் நான் சொல்றேன் அப்படின்னு போறான். ஏதோ கையை மூடிட்டே போறான். அந்த காதை மூடிக்கிறான். இந்த காது விஷயம் மந்திரோபதேசம் பண்ற மாதிரி கண்ணுக்குட்டி காதை தலையாடுறான். சொல்லி முடிச்சா அப்படியே ஆடுறது கண்ணுக்குட்டி. பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். எவ்வளவு தூரத்தையும் பார்த்தா பையன் என்னமோ பிராமணா கிட்ட போய் கத்துனுட்டான் போல இருக்கு. பிராமணாலாம் வந்து ரொம்ப சமத்தா நமஸ்காரம் பண்றான். எதையோ மந்திரம் கத்துனுட்டான். யசோதை வந்து கேட்டான், குழந்தை என்னடா பண்றா? எனக்கு அந்த மந்திரம் சொல்லி கொடுறா. அம்மா இதான் மந்திரம்னு கையை காமிக்கிற. கை நிறைய கட்டெரும்பு வச்சுட்டு இந்த கையில கட்டெரும்பை வச்சுட்டு அந்த காதை கண்ணுக்குட்டி காதை மூடிட்டு சொல்ற மாதிரி இங்க வாய வயல் அசைச்சிட்டு அங்க 2 கட்டெரும்பு காதுக்குள்ள போட்டுருது. கண்ணுக்குட்டி காதுக்குள்ள கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்புன்ற பெரியாழ்வார் அனுபவம். காதுக்குள்ள எறும்பு போனா யாரதான் சும்மா இருக்கும். மாடு கண்ணுக்குட்டி என்ன பண்ணும்? தயதக ஆடுறதான். யசோதரா பயிலே இதான் மந்திரமாடா. அம்மா யார்கிட்டையும் சொல்லிடாதேம்மா. இதை வச்சுதான் பசங்கள்லாம் நம்ம மாட்டுக்கு வர வச்சுட்டு இருக்கேன். அது ஒரு ஆக்கர்ஷணம் வேணும் இல்லையா? அப்ப கண்ணுக்குட்டிகள் காதலெல்லாம் கட்டெரும்பு. அந்த கண்ணுக்குட்டி என்ன பாக்கியம் பண்ணிருக்கும்? அந்த கட்டெரும்பு என்ன பாக்கியம் பண்ணிருக்கும்? கோகுலத்திலேயோ பிருந்தாவனத்திலேயோ புல்லாய் பிறவி தர வேண்டும். இல்லாட்டி ஒரு சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும். குலசேகர ஆழ்வார் கேட்கிறார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவி. இதான் ஆயிடணும். இப்படி எல்லாம் லீல பண்ணிட்டு இருக்கான். கண்ணுக்குட்டிய பார்த்து கதறான். ஒரு நாள் கண்ணுக்குட்டிய பக்கத்துல உட்காந்து நடறான். யசோத வந்து கேட்கிறா, ஏண்டா குழந்தை அழகாய், உனக்கு கண்ணுக்குட்டி மேல அக்கறையே இல்லைன்னு. ஏண்டா பண்ணா அப்படின்னா, அந்த கண்ணுக்குட்டிய பார்த்து என் தம்பி நீதான் சொன்னார். தம்பிக்கு நீ மம்மமே கொடுக்க மாட்டேங்கிறாய் அப்படின்ட்டான். ஒரு நாள் குழந்தை ரொம்ப அழுதான், எனக்கு தம்பியே இல்லை. எதுக்குடா? பலராமன் எப்ப பார்த்தாலும் நீ தம்பி, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, நான் சொல்றதை கேளுன்றான். எனக்கு ஒரு தம்பி இருந்தா நானும் நான் சொல்றதை கேளுன்னு சொல்லுவேனே, ஆளே இல்லை. இவன் சொன்னா உலகமே கேட்டுட்டு இருக்கு. உடனே யசோதை பார்த்தா சமாதானப்படுத்துறதுக்காக ஆத்துல பிறந்த இவனுக்கு அப்புறம் பிறந்த ஒரு கண்ணுக்குட்டியை இவன் தம்பின்னு சொல்லிட்டான். அது கண்ணுக்குட்டி எங்க சாதமா கொடுக்கும், ஓன்னு கட்டிட்டு அழறான். நீ தம்பியை கவனிக்கிறத இழைச்சு போயிட்டான். இவன் பக்கத்துல என்ன யாரா இருந்தாலும் இழைச்ச மாதிரி தான் தெரியும். அப்படி இருக்கான் வண்ணமா. இழைச்சு போயிட்டான் தம்பி. எதுக்குடா? நான் மம்மம் கொடுத்தான். யசோதை சிரிச்சா, அடே கண்ணுக்குட்டிக்கா நம்ம மம்மம் ஆகாதுடா, அம்மா பால் கொடுப்பான். ஓன்னு அழுதான். எதுக்குடா ஆகுறான்? நான் கண்ணுக்குட்டிக்கு மட்டும் பால், எனக்கு ஏன் பால் தரமாட்டேங்கிறான்றான். யசோதை என்னத்தை பதில் சொல்லுவா? சரின்னு சொல்லி ஒரு நாள் தட்டெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டா கண்ணுக்குட்டியை பக்கத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கான். எதுக்குடா? நான் தம்பிக்கும் தட்டுல வெள்ளி தட்டுல சாப்பாடு போடு, தங்க தாம்பாளத்தை சாப்பாடு போடு அப்படின்ட்டான்.
அவனுக்கு சாப்பிட தெரியாதுறானா நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லி கண்ணுக்குட்டிக்கு மம்மம் எடுத்து ஊட்டி விடுறான். நிஜமாவே கோபாலன், ராஜகோபாலன் தான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் யசோத ராத்திரி பெட்ல வந்து படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெட் வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கேன்னு போரிய விளக்கி பார்த்தா கண்ணுக்குட்டியை கட்டி பிடிச்சுன்னு தூங்கிட்டு இருக்கான். யசோதரே பயில எதுக்குடா கண்ணுக்குட்டி, அதுக்கு படுக்கவே முடியல, பாவம் கஷ்டப்பட்டு அது கழுத்தை இறுக்கி கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கான். ஏண்டானா அவன் பாவம் அங்க சாட்டின மணல்ல போய் படுத்துட்டு இருக்கான், நான் தான் அவனை கொண்டு வந்து இங்க படுக்க வச்சிருக்கேன் அப்படின்னா. யசோத பாதா என்னடா அதோ ஸ்மெல் வருது, அவன் அப்படியே சூச்சு ஆகி போயிட்டான். பெட்ல கண்ணுக்குட்டி படுத்துட்டு அது பாடு பயந்து போய் சாணியை போட்டு கொடுத்து இருக்கிற வேலை போல யசோதைக்கு இந்த வேலை வேற. இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்றான். ஒரு நாள் நந்தகோபர் வெள்ளை இறங்கிறதுக்கு அங்கவஸ்திரம் தேடுறாரு, கிடைக்கல. யசோதை சொல்ற அங்கதான் வச்சிருக்க, ஒழுங்கா பாருங்கன்றா. வச்ச இடத்துல இருக்கா அந்த வீட்டுல அவர் கத்த. யசோதை தியானம் உன்னை பயில எடுத்து கொடுத்தாதான் அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, திடீர்னு நந்தகோபர் அடி யசோதே இங்க ஓடிவா அப்படின்னா. என்ன அப்படின்னா கண்ணுக்குட்டியை போய் பாருன்னு பார்த்தா நந்தகோபுரம் அங்கவசரத்தை கண்ணுக்குட்டி கட்டி விட்டுருக்கான் கோமணம் மாதிரி. யசோதை கேட்டா ஏண்டான்னா ஷேம் பப்பிஷேம் அலையிறான். நீ என்ன மட்டும் கோமணம் கட்டிக்க சொல்ற, கண்ணுக்குட்டி ஒன்னும் கட்டிக்கிறதுல நான் தான் கட்டி விட்டேன். அதுக்கு பிருஷ்டபாகம்லாம் உருத்துறது, அது இடுப்ப போய் தேய்ச்சுக்கிறான். அது தேய்க்கிறது மாதிரி இவன் போய் தேய்ச்சுக்கிறான். ஏண்டா நான் கண்ணுக்குட்டி தம்பி பண்றேன் நான் பண்றேன் அப்படின்னு. என்ன தவம் செய்தனை யசோதா, அம்மான்னு கூப்பிடுறான். தூக்கத்தை பரலும்போது கூட அம்மா அப்படின்றான். என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. நிஜமாவே ஊத்துக்காடு வேங்கட கவி எப்படி அனுபவிச்சிருந்தாலும் அந்த வார்த்தையை பேசுவார். கிருஷ்ணலீலான்றது அனுபவம், நிறைய அனுபவிக்கணும். நீங்க கதறி எழுதலாம், இந்த மாதிரி கோடி கோடி அனுபவங்கள் உண்டு. கிருஷ்ணா இந்த மாதிரி லீலை என்கிட்ட பண்ணுப்பா, நான் அனுபவிக்கிறேன்டா அப்படின்னு பிரார்த்திச்சுங்கன்னா சத்தியமா கிருஷ்ணானுபவம் கொட்டி கிடக்கு. அதனால ஆழ்வார் எவ்வளவு அனுபவிக்கிறார், கிருஷ்ண கருணாமிரத லீலாசூர் அவ்வளவு அனுபவிக்கிறார். நிச்சயமா அனுபவிக்க முடியும், ஆசை வேணும். யசோத மாதிரி எனக்கும் கிருஷ்ணா என் கூட விளையாடுறா, என் கூட பேசுறா அப்படின்னா இதை விட 1000 கோடி லீலைகள் பண்ணுவோம். எத்தனையோ பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஆனா எத்தனை நாள் கிருஷ்ணா இன்னைக்கு என் கூட விளையாடுன்னு எத்தனை நாள் கேட்டிருக்கேன் சொல்லுங்க. காத்தால எழுந்தா பாலை காய்ச்சணும், அடுப்பு பத்த வைக்கணும், சமையல் பண்ணணும், டப்பாவை கட்டி இதுங்களை முதல்ல பேக்கப் பண்ணி வெளில அனுப்பணும். இதான ரொட்டீன். இன்னைக்கு அமாவாசை வந்துருந்தா வாழைக்காய பண்ணலாமா, வாத்தியார் வந்தாரா, இதே தானே. அப்புறம் ராத்திரிக்கு அரிசி உப்புமா பண்ணலாமா, பொங்கலை பண்ணலாமா, அதுக்கு சட்னியை பண்ணலாமா, தொகையில பண்ணலாமா, இதுகளை வேற நாளைக்கு வச்சு இருந்தா சாப்பிடாது, இது வேற திட்டிகிட்டே வேற பண்ணணும். இதே டென்ஷன். கொஞ்சம் எல்லாம் ஓரம் தள்ளி வைங்க, எதையும் பண்ணி போடுவோம். எப்படி பண்ணி போட்டாலும் அவ்வளவுதான் சாப்பிட போற. இதுக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, என்ன தோன்றதோ பண்ணி வச்சுட்டு கிருஷ்ண தியானம் பண்ணுங்க. ஆயுசு பெயின் இருக்கு, ஆயுசு பெயின் இருக்கு. ஆகாரம் எவ்வளவு கொடுத்தாலும் வயிறு கேட்டுதான் இருக்கு போய் சாகர வரைக்கும். எப்பயுமே நிறுத்த போறது, நாக்கோ வயிறோ அடங்க போறது கிடையாது. ஏதோ ஒண்ணு சாப்பிடுங்கோ, ஏதோ ஒரு குடும்பம் நடத்திட்டு இருங்கோ, குறிப்பா பண்ணிட்டு இருக்கோம். மனசு கிருஷ்ணன் கிட்ட ரொம்ப எல்லாம் போயிட்டு திரும்பி 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 குடும்ப விஷயங்கள்லயே ஊறின்னு இருக்காதீங்க. பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன்ற திருமங்கையாழ்வார். எத்தனை நாள் தான் திரும்பி 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 அவள் வடிச்சு கொட்டிகிட்டே இருக்கிறது. எவ்வளவு சமஸ்தா திருப்பி அதே பர்த்டே டெத் டே இதேதானே. அமாவாசை, இந்த அமாவாசை அடுத்த அமாவாசை வர போறது. அமாவாசைக்கு வாத்தியார் வராரோ இல்லையோ, தர்ப்பணம் பண்றோமோ இல்லையோ, இரண்யம் பண்றோமோ இல்லையோ, ஆனா மெனு மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிடணும். என்னதுக்கு? அதனால பக்தி பண்ணும்போது நாமஜபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்தா கிருஷ்ணா இன்னைக்கு என் கூட விளையாடு, கிருஷ்ணா இன்னைக்கு என்கிட்ட பேசு, கிருஷ்ணா இன்னைக்கு உன் தரிசனத்தை கொடு. அதுக்காக எழுந்திருங்க. இன்னைக்கு அமாவாசைக்காக நம்ம எழுந்துக்கவே இல்லை, ஒரு அமாவாசை சாப்பிடறதுக்காக அமாவாசை தர்ப்பணத்துக்காக எழுந்துக்கவே இல்லை. இன்னைக்கு கிருஷ்ணானுபவத்துக்காக எழுந்திருக்கும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அதனால எந்த வேலை பண்ணாலும் சரி, எல்லா குடும்ப பாரம் எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் நடத்திட்டு வாங்க, யார் வேண்டாம்னா. அதுக்கெல்லாம் ரொம்ப எல்லாம் டென்ஷன் எடுத்துக்காதீங்க, ரொம்ப எல்லாம் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். இருக்கிறத என்ன முடியுமோ பண்ணுவோம், அவ்வளவுதான். பகவான் பார்த்துமான்னு விட்டுடுங்க. பகவான் அனுபவிக்கிறது தான் நம்முடைய தலையாய கடமை. அதுதான் பிரத்யேகம் நமக்கு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சு போயிடும். திரும்பி எல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை வந்தாச்சு பார்த்தாச்சு, திருப்பி திருப்பி அதே புருஷன் தான், அதே பெண்டாட்டி தான், அதே மனுஷா தான், அதே சாப்பாடு தான், அதே வாய் தான், அதே நாக்கு தான். இதுக்கு மேலாம் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப எல்லாம் உங்களை சமப்படுத்திக்காதீங்க. அவ்வளவுதான். குடும்பம் சம்பாதிச்சு போட்டாச்சு, படிச்சு கொட்டியாச்சா படிச்சு கொட்டியாச்சு, தூங்கியாச்சா தூங்கியாச்சு, இவ்வளவுதான். ஒரு லெவலுக்கு மேல இந்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காது. கடைசியில
உங்களை இழந்துட்டு இருக்கு. என்ன அவசியம் இருக்கு? அனுபவிக்க வேண்டியது பகவான். அதை அனுபவிக்காம மத்த எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி கடைசியில என்ன ஆக போற? கடைசியில ஒரு பிடி சாம்பல், இவ்வளவுதானே. எத்தனை பேர் நம்மளை ஞாபகம் வச்சுக்க போறா? நீங்க என்ன வேணா பண்ணுங்கோட, ஒரு நாள் நீங்க பண்ணலன்னா வீசி எரிஞ்சிட்டு போவா. அவ்வளவுதான் உலகம், அவ்வளவுதான். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இவ்வளவுதான். நீ எவ்வளவு பண்ணாலும் ஒரு நாள் நீங்க பண்ணலைன்னா பிள்ளையா இருந்தாலும் ஒரு மாதிரி தான் சொல்லுவா, அப்பாவா இருந்தாலும் எவ்வளவுதான், பொண்டாட்டியா இருந்தாலும் எவ்வளவுதான், அண்ணனா இருந்தாலும் எவ்வளவுதான், தம்பி இருந்தாலும் எவ்வளவுதான். ஒரு லெவலுக்கு மேல எல்லாரும் நம்மளால உபயோகம் இருக்குன்றதுனால இருக்கா. அதனால அவன் மேல கோச்சிக்கவும் வேண்டாம், விருப்பம் வேண்டாம், பற்றுதலும் வேண்டாம். என்ன முடியுமோ பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சிவனையனு கிடக்கிற வழியே பாருங்க, அவ்வளவுதான். அப்பதான் சமாதானம். நம்ம ஆத்மா, நம்ம சரீரம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்த வேலையை பார்க்கணும். சரீரம் போகிறதுக்கு முன்னாடி வந்த வேலை பகவத் அனுபவம். இது அனுபவிக்காம மத்த எல்லாம் பண்ணா திரும்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம், மிக சம்சாரே பகதுஸ்தாரே. இவ்வளவுதான். இன்னத்துக்கு திரும்பி 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 மாட்டிக்காதீங்க. பெரிய சொல்லுது. ஒரு லெவலுக்கு மேல எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க. இவ்வளவுதான், 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 இவ்வளவுதான். பக்தி, நாம ஜபம், பகவத் தியானம், கிருஷ்ணலீலா. அதனால நிறுத்தி நிதானமா சொல்லிட்டு இருக்கேன். கடகடம் ஓட்டிட்டு போகிற விஷயம் இல்லை. இவ்வளவு ரசமான ஒரு கிருஷ்ணலீலையை ரசிச்சு அனுபவிக்கணும். இது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கணும், இதையே தியானம் பண்ணணும், இதையே நினைச்சிட்டு நாமஜபம் பண்ணும் பொழுது பிரத்யட்சமா கிருஷ்ணன் இந்த லீலைகள்லாம் உங்ககிட்ட பண்ணுவான். எத்தனை நாள் தான் யசோதை கிட்ட பண்ணான்னு கேட்டு இருப்பேன். உங்ககிட்ட பண்ண வேண்டாமா? பெரியாள் அனுபவிச்சார் இல்லையா? லீலாசுதர் கிருஷ்ண கருணாமிரத்தை அனுபவிக்கிறார். அனுபவிக்க முடியாது அப்படின்னா பிரவச்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு இந்த விஷயத்தை பேசணும்? உங்களால முடியும்ன்றதுனாலதான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். அதனால முடியும். கிருஷ்ணா எனக்கு நீ வேணும்னு அடம் பிடிங்கோ. அடம் பிடிச்சுட்டு அழகா பகவான் அனுபவிக்கிற வழிய பாருங்க. அதுதான் உத்தமம். மீதி கிருஷ்ணலீலா சாயங்காலம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय. जय श्री भारत माता की. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता
सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। जय श्री इंदु माता की जय। जय श्री पालार माता की जय। बोलो श्री गर्ग महर्षि की